அலெக்ஸ் சொல்லுப்பா. வீட்டுக்கு தான் வரலாம்னு கால் பண்ணேன், நீங்க எடுக்கல. சரி. ஆமா அம்மா வெளில போயிட்டாங்க. அம்மா அப்பா வந்து இது செக்அப்க்கு போயிருக்காங்க. வரதுக்கு முன்னாடி கால் பண்ணேன். ஓகே ஓகே. சரி ஓகே. அதான் நான் செக்அப் போயிருக்காங்க. நல்லதுதான் கால் பண்ணது. ஓகே. இல்ல நான் அம்மா அப்பா போயிருக்காங்க. நான் இங்கதான் வீட்டுல தான் இருக்கேன். இன்னைக்கு கிளாஸ் இருக்கு. சரிப்பா சரிப்பா. ஓகே ஓகே. பாய். Soul, spirit, body. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம டாபிக்ல பார்க்கும்போது வாட் இஸ் டெத் சொல்லி நம்ம சயின்டிபிக் டேர்ம்ல நம்ம பார்த்தோம்னா டெத் சொல்றது வந்து சீசேஷன் ஆஃப் லைஃப். கரெக்டா? டெத் சொல்லி பார்த்தோம்னா ஆஸ் பர் சயின்ஸ் okay makes the moment in life when physically body stops working to survive. Breath, your last breath, your heart stops beating, your brain stops, other vital organs including the kidney and liver stops. Okay. எல்லாமே வந்து சீசேஷன், எல்லாமே நின்றுது, ceased to exist மாதிரி. அதான் டெத் சொல்லி பார்க்குறோம். அப்ப பைபிள் வந்து இதான் சொல்லுதா சொல்லி பார்க்கும்போது பைபிளும் பார்த்தீங்கன்னா சயின்ஸ் சொல்றதா சொல்லுது. படிச்சுன்னா பிரசங்கி 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அந்த வசனம் நம்ம படிச்சோம்னா, for the living know that they shall die, but they dead know not anything, neither have they any more a reward, the memories of them is forgotten. மரித்தவர்களுக்கு வந்து ஒண்ணுமே தெரியாது சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? ஸோ இந்த 9ஆம் அதிகாரமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். இது வந்து இதுலயே என்ன விலைனாக்கா எடுக்கலாம். ஓகே, இது படிக்கிறேன். For the living know that they will die, but dead know nothing. They have no further rewards, even their name is forgotten. Their love, their hate, their jealousy, and long since vanished. Never again will they have any part in anything that appears happens under the sun. பூமி சூரியன் கீழே நிகழ்ற எந்த காரியத்திலயும் என்ன இல்லை, அவங்களுக்கு பங்கு கிடையாது சொல்லி. ஓகே, அவங்க ஹேட்டு அன்பு எல்லாமே எங்க இருக்கு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த பாடியில தான் இருக்கு. கரெக்டா? இப்ப நம்ம ஒருத்தவங்க டீப் ஸ்லீப்ல இருக்கும்போது வந்து எதுவுமே தெரியாது. அந்த மாதிரி வந்து என்னதுன்னா செத்து போனவங்களுக்கு வந்து எந்த பகையும் இருக்காது, விரோதம் இருக்காது, ஜெலஸ் இருக்காது, எதுவுமே இருக்காது சொல்லி பாக்குறோம். இதான் பைபிள் சொல்லுது. அப்போ இங்க மத்த ரிலிஜன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஆத்மா இருக்கு, ஆவி இருக்கு, சுத்திட்டு இருக்கு, அவன் பழி வாங்கும், ஓகே, அது அன்பு செலுத்தும், ஓகே சொல்லிட்டு இப்போ இந்த காஞ்சனா இல்ல அரண்மனை சொல்ற 4வது பாட்டுலாம் வந்துருக்கு. அதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஆவி வந்து சுத்திட்டு இருக்கும். ஓகே, செமையா இருக்கும் அது பாக்குறதுக்கு. அதுல புது சினாரியோ வேற இருக்கு. அந்த பேய் வந்து என்ன பண்ணுவோம்னா காலை பிடிச்சி இழுத்துட்டே போகுமா, இது வந்து டாடா காமிச்சிட்டு அப்படியே அவங்க அம்மா வந்து போயிட்டு இருக்கும். அதை ட்ரோல் பண்ணிருந்தாங்க, அதான் பார்த்தேன். என்னடா இது டிஃப்ரெண்டான ஒரு ஷார்ட்டா எடுத்திருக்காங்க சொல்லிட்டு. சோ அன்பு ஜெலசி எதுவுமே இருக்க போறது கிடையாது சொல்லி பாக்குறோம் செத்து போனவங்களுக்கு. ஓகேவா? அதே மாதிரி இங்க சூப்பரான ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பாருங்களா, 4வது வசனம் என்னதுன்னா, எனிஒன் ஹூ இஸ் அமாங் தி லிவ் ஹேவ் ஹோப். ஒரு நம்பிக்கை இருக்கும் உயிரோட இருக்கவங்களுக்கு. அதான் என்ன சொல்றாங்கன்னா, ஈவன் a living dog is better than a dead lion. செத்த சிங்கத்தை காட்டிலும் உயிரோடு இருக்க நாய் வந்து மேன்மையானதான். ஓகே, சிங்கமா இருந்தாலும் சரி, ஒரு பயங்கரமான அலெக்சாண்டர் தி கிரேட்டா இருந்தாலும் சரி, உயிரோடு இருக்க ஆள் தான் வந்து ஒண்ணும் இல்ல, செத்து போனா ஒண்ணும் இல்ல. சூரியன் கீழே பங்கே கிடையாது. எனிதிங் தட் ஹேப்பன்ஸ் அண்டர் தி சன் அவங்க கிட்ட பங்கே கிடையாது சொல்லி போறோம். அப்போ வந்து பேய் நினைச்சா அது மூவ் பண்ணும், இது மூவ் பண்ணும், அது மூவ் பண்ணும் சொல்றதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது சொல்லி போறோம். ஓகேவா?
சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா 10வது வசனத்தை பாருங்க, இதுவும் சூப்பரா இருக்கும். இவர் எழுதுறது என்ன எழுதுறது சொல்லி பாத்தீங்கன்னா, வாட் எவர் யுவர் ஹேண்ட் ஃபைன்ஸ் டு டூ இட் வித் ஆல் யுவர் மைட். ஆர் இன் த ரிலேம்ஸ் ஆஃப் டெட், நீ செத்து போயிட்டேன்னா வேர் யூ ஆர் கோயிங், தட் இஸ் நெய்தர் ஒர்க் நார் பிளானிங் நார் நாலேஜ் நார் விஸ்டம். ஓகே, எதுவுமே இருக்காது சொல்லி சொல்றாங்க. நீ உயிரோடு இருக்கும்போது தான் என்ன பண்ண முடியும், எல்லா மைட்டில் நீ வந்து மைட்டியா நீ வந்து பண்ண முடியும். ஓகே, எல்லா வித பவரோட நீ பண்ண முடியும். செத்து போயிட்டா ஒண்ணுமே பண்ண முடியாது சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? சோ அப்ப டெத்னு சொல்றது என்னதுன்னா சீசேஷன் ஆஃப் லைஃப். ஓகே, விஸ்டம் இருக்காது, நாலேஜ் இருக்காது, எதுவுமே இருக்காது சொல்லி பாக்குறோம். ஓகேவா? சோ அதே மாதிரி இன்னொரு வசனம் கூட நம்ம படிச்சோம்னா, இது ஃபுல்லா பிரசங்கி 9ஆம் அதிகாரத்துல நம்ம படிக்கிறோம். இதே மாதிரி சங்கீதம் சங்கீதத்துல ஒரு வசனம் இருக்கு, 6:5 நினைக்கிறேன். 6:5. Among the dead no one proclaims your name, who praises you from grave. Okay, செத்து போயிட்டா வந்து யாருமே வந்து தேவனை பத்தி தெரியாது. ஓகே, அவங்க பிரைஸும் பண்ண மாட்டாங்க. உயிரோடு இருக்கும்போது தான் என்ன பண்ண முடியும், எல்லாருமே வந்து இவர் தான் தேவன் சொல்லி தெரிஞ்சுக்க முடியும், இல்லைன்னா வந்து பிரைஸ் பண்ண முடியும். ஓகேவா? இல்லைன்னா வந்து ஒருத்தவங்க செஞ்ச நன்மைக்கு வந்து நன்றி செலுத்த முடியும் சொல்லி பாக்குறோம். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஃபர்ஸ்ட் டெட்டை பத்தி பார்க்கும்போது பைபிள் என்ன சொல்லுது, சயின்ஸ் என்ன சொல்லுது சொல்லி பார்த்தோம். ஓகேவா? அடுத்தபடியா வந்து சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா டெத்தை வந்து ஒரு டீப் ஸ்லீப் சொல்லுது. டெத் டு டீப் ஸ்லீப். சயின்ஸ் பார்த்தீங்கன்னா, a latest study has suggested that human brain continues to function 10 minutes after the death of a patient and is in the state which is equivalent to the healthy person in a deep sleep. சொல்லி பார்க்குறோம். Okay, many doctors have attested to the fact that the human brain continues to send out waves of few minutes after the last breath. சொல்லி பார்க்குறோம். ஓகே, பார்த்தீங்கன்னா டீப் ஸ்லீப்பை வந்து என்ன பண்றாங்கன்னா டெத்தோட வந்து சயின்ஸ் வந்து என்ன பண்ணுதுன்னா கம்பேர் பண்ணுதுன்னு சொல்லி பார்க்குறோம். இதுதான் வந்து இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு சொல்லி பார்த்தீங்கன்னா, மரணத்தை வந்து ஸ்லீப்போட கம்பேர் பண்றாரு. ஆனா எதுக்காக கம்பேர் பண்றாரு சொல்றதா நம்ம ரீசன் பார்க்க போறோம். ஓகேவா? ஜான் 11:12 நம்ம படிச்சோம்னா, after he has said this, he went on to them to tell them, our friend Lazarus has fallen asleep. I am going there to wake him up. சொல்லி சொல்றாரு. லாசரஸ் ஃபாலன் அஸ்லீப் சொல்லும்போது தூங்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு, அப்போ டிசிஷன் என்ன செய்யறாங்க, அவன் உடம்பு சரியில்லாம இருந்தானே, தூங்கினா நல்லது தானே சொல்லி கேட்கறாங்க. His disciples replied, Lord, if he sleeps, he will get better. நல்லா ஆயிடுவான்ல சொல்லி சொல்றாங்க. Jesus has been speaking of his death, but the disciples thought he meant natural sleep சொல்லி நினைக்கிறாங்க. ஆனா கிரைஸ்ட் என்ன சொல்றாருன்னா, அவருக்கு வந்து கிளியரா தெரிஞ்சது, ஜீசஸ் ஹஸ் பீன் ஸ்பீக்கிங் ஆஃப் ஹிஸ் டெத் சொல்லும்போது இங்க மேல பேசினது யாரு, ஜீசஸ் பேசினாரு. ஓகே, என்ன சொன்னா, அவர் ஃப்ரெண்ட் லாசரஸ் ஹஸ் பீன் ஃபாலன் அஸ்லீப் சொல்லும்போது இயேசு கிறிஸ்து நல்லா தெரியும் அவன் வந்து செத்து போயிட்டா சொல்லிட்டு, பட் ஐ எம் கோயிங் டு வேக் ஹிம் அப் சொல்லும்போது அவனை வந்து உயிர்த்தல வைக்க போற சொல்றதா என்னது, வேக் ஹிம் அப் சொல்லி பாக்குறோம். கரெக்டா? ஓகே, அப்போ மரணத்தை என்ன பண்றாருன்னா, அவர் நித்திரைக்கு ஏன் கம்பேர் பண்றாரு சொல்லி பாத்தீங்கன்னா, அவன் திருப்பி என்ன பண்ணுவான், எந்திப்பான், உயிரோட வருவான் சொல்றதுக்காக என்ன பண்றாரு இயேசு கிறிஸ்து, அவன் தூங்கிட்டு இருக்கா சொல்லி சொல்றாரு. ஓகேவா? அப்படி பார்க்கும்போது இங்க கீழே வந்து பாத்தீங்கன்னா லாசரஸ் வந்து எழுப்புறாரு. அங்க வந்து எஞ்ச உடனே லாசரஸ் வந்து அவனை கட்டழுகுறாங்க சொல்லி பாக்குறோம். ஓகேவா? அது கூட பாத்தீங்கன்னா இங்க வந்து சொல்றாரு, when he said this, Jesus called in a loud voice, Lazarus, come out. The dead man came out. His hands and feet were wrapped with the strips of linen and clothes around his face சொல்லி பாக்குறோம். அப்ப செத்து போன வந்து டெட் மேன் வந்து என்ன பண்ணிட்டா, உயிரோட வந்துட்டா சொல்லி பாக்குறோம். அப்ப அந்த டெட் பீரியட் ஆஃப் டைம் என்ன சொல்றாங்க சொல்லி பாத்தீங்கன்னா ஸ்லீப் சொல்லி சொல்றாங்க. ஓகே, சோ இந்த பாயிண்ட் மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போறோம், ஸ்லீப் சொல்ற பாயிண்ட். ஓகே, எதுக்காக ஸ்லீப் சொல்றோம் சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு ஆள் வந்து திருப்பி எந்திப்பான், எந்திக்காம போயிட்டாங்கன்னா என்ன, அது டெத்து சொல்லும்போது அது வந்து பெர்மனண்டா
அவன் சீசேஷன் ஆஃப் லைஃப் ஸ்டாப், எல்லாமே நின்றுச்சு. அவன் தூங்கிட்டு இருக்கா சொல்றதுக்கு காரணம் என்னதுன்னா அவன் திருப்பி வந்து வருவான் சொல்றது. ஓகேவா? அப்படி பார்க்கும்போது பைபிள்ல வந்து ஏகப்பட்ட இடத்துல, பழைய ஏற்பாடா இருந்தாலும் புதிய ஏற்பாடா இருந்தாலும் சரி, ஏகப்பட்ட இடத்துல வந்து ஸ்லீப் தான் சொல்லப்பட்டிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பழைய ஏற்பாடுல சிலது பார்க்கலாம். தானியல் 12:2 பாத்தீங்கன்னா, மல்டிடியூட் who sleeps in the dust of the earth. sleeps in the dust of the earthனா என்னது? dust of the earthனா என்னது? பாத்தீங்கன்னா, மண்ணில இருந்து எடுக்கப்பட்டாய் மண்ணுக்கே திரும்புவாய். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் ஜெனிசிஸ்ல வந்து 3:19 வந்து காட் என்ன சொல்றாருன்னா சாபம் கொடுக்குறாரு ஆதாமுக்கு. என்ன சொன்னாருன்னா, from the dust you are taken, for the dust you are, to the dust you will return சொல்லி பார்க்கிறோம். மண்ணுக்கு திரும்புவாய், மண்ணில் எடுக்கப்பட்ட மண்ணுக்கு திரும்புவாய் சொல்லி டெத்த குறிக்கின்னு சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? அப்ப இங்கே பாத்தீங்கன்னா, multitude who sleeps in the dust of the earth will awake, some to everlasting life சொல்லும்போது some to shame and everlasting contempt சொல்லி போட்டுருக்கு. அப்ப பாத்தீங்கன்னா will rise to life, awake சொல்லி பார்க்கிறோம். அப்ப இங்க என்னதுன்னா அதை வந்து டெத்தை வந்து என்ன பண்றாங்கன்னா தூக்கத்துக்கு கம்பேர் பண்றாங்க சொல்லி பார்க்கிறோம். ஓகே, இதே மாதிரி பாத்தீங்கன்னா 13ஆம் வசனத்திலேயே பாத்தீங்கன்னா இவர் வந்து தானியேல் சொல்றது என்னதுன்னா, as for you you go your way till the end, you will rest. ஓகே, நீ போய் இளைப்பாரு. then at the end of the days you will rise to receive your allotted inheritance. அது வரைக்கும் நீ என்ன பண்ண? ரெஸ்ட் எடு, போய் தூங்கு, ரெஸ்ட் இன் பீஸ் சொல்லி என்ன பண்ணுங்க ஆர்ஐபி சொல்றாரு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? அதாவது மரிச்சதை வந்து என்ன பண்றாங்க சொல்லி பாத்தீங்கன்னா மரணத்தை வந்து ஆர்ஐபின்னு சொல்றாங்க, ரெஸ்ட் ஸ்லீப் சொல்லி டினோட் பண்றாங்க சொல்லி பாக்குறோம். இது பழைய ஏற்பாடுல. புதிய ஏற்பாடுல வந்து பாத்தீங்கன்னா 1 கொரிந்தியர் 15:51-52. ஓகே, பாத்தீங்கன்னா லிசன், I tell you a mystery, we will not all sleep, but we will all be changed. சொல்லும்போது we will not all sleep என்ன சொல்ல வராரு? not all sleep. நிறைய பேர் தூங்குவாங்க, நிறைய பேர் தூங்குவாங்க சொல்லும்போது எல்லாருமே நிறைய பேர் மறிச்சிடுவாங்க. ஆனா சில பேர் மட்டும் என்ன பண்ணுவாங்களாம், அந்த நித்திரை சொல்ற ஸ்டேட்டுக்கே போக மாட்டாங்களாம். ஓகே, அந்த டெத் சொல்ல சீட் போக மாட்டாங்களாம். டக்குன்னு அவங்க என்ன பண்ணுவாங்க, மறுரூபம் ஆகிடுவாங்க. அதான் இங்க கீழே என்ன சொல்றாருன்னா, but we will all be changed in a flash, in a twinkling of an eye. அது லாஸ்ட் trumpet. For the trumpet will sound, the dead will be raised first. dead சொல்றதா என்னது? ஸ்லீப்ல இருக்கவங்க. ஓகேவா? dead will be raised first, raised imperishable. we will be changed. நான் என்னது? உயிரோடு இருக்க நாம் மறுரூபமாக்கப்படுவோம் சொல்லி போட்டிருக்கு. ஓகேவா? இதுதான் வந்து என்னதுன்னா தெசலோனியன்ஸ் 1 தெசலோனியன்ஸ் 4ஆம் அதிகாரத்திலயும் சொல்லப்பட்டிருக்கு. எதுனா 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல, for the Lord himself will come down from heaven with a loud command, the voice of an archangel, with the trumpet call of God. The dead in the Christ will rise first. After that we who are still alive வந்து என்ன வாங்கலாம்? இங்க சொல்ற வசனப்படி changed, but we will all be changed alive. we will not all sleep சொல்றது alive. ஓகேவா? மரிக்காதவங்க. ஓகே, அவங்க என்ன பண்றாங்களா, பாடி சேஞ்ச் ஆயிடுமா டக்குன்னு, மறுரூபமாக்கப்படும். அதுதான் வந்து இங்க பாத்தீங்கன்னா alive and are left will be caught up together with them in the cloud to meet the Lord in the air சொல்லி பாக்குறோம். ஓகே, இங்க பாடி சேஞ்ச பத்தி இங்க போடவே இல்ல. ஆனா பாடி சேஞ்ச பத்தி எங்க போட்டிருக்காங்க? 1 கொரிந்தியர்ஸ்ல போட்டிருக்காங்க. ஓகே, அலைவா இருக்கவங்களுடைய பாடி என்ன ஆகுதுன்னா சேஞ்ச் ஆகுது. அப்ப அவங்க வந்து மாம்சீகத்துல வந்து மறிச்சிட்டு என்ன பண்றாங்கன்னா ஆவிக்குரிய சரீரம் வந்து டக்குன்னு மாற்றப்படுது சொல்லி பாக்குறோம். அந்த ஸ்லீப்னு சொல்ற அந்த ஸ்டேட்டுக்கே போல, ஓகே, மரணம் சொல்ற அந்த ஸ்டேட்டுக்கே போல அவங்க டக்குன்னு மாறிடுறாங்க சொல்லி பாக்குறோம். ஓர் அலை சொல்லி பாக்குறோம். இது வந்து ஸ்பெசிபிக்கா கடைசி டைம்ல நடக்கிற ஒரு விஷயம், நடக்கிற ஒரு மக்களுக்கு நடக்குது சொல்லி பாக்குறோம். அப்போ ஸ்லீப் சொல்றது வந்து எதுக்கு சொல்றாங்க சொல்லி பாத்தீங்கன்னா, கிரைஸ்ட் பண்றாங்க சொல்லி பாத்தீங்கன்னா திருப்பி உயிரோட வருவாங்க சொல்றதுதான். ஃபார் எக்ஸாம்பிள் சதுசேயர்கள் வந்து கேக்குறாங்க கேள்வி. சதுசீஸ் வந்து asked question about resurrection.
அது எங்க கேக்குறாங்கன்னா மார்க் 12:18 இருந்து. ஓகே, அவங்க என்ன கேக்குறாங்கன்னா ஒரு பெண்ணுக்கு வந்து நிறைய மனைவி வராங்க, நிறைய இது இருக்கு. நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான். ஓகேவா? அது கேட்கும்போது இவரு கிரைஸ்ட் என்ன சொல்றாருன்னா, ஆர் யூ நாட் இன் எரர் பிகாஸ் யூ டிட் நாட் நோ த ஸ்கிரிப்சர் ஆர் த பவர் ஆஃப் காட். ஓகே, when the dead rise they will neither marry nor will be given in marriage. அந்த மேரேஜ் சொல்ற சிஸ்டம் இருக்கு போது, but they will be like in angels. ஓகே, எல்லாமே ஒண்ணுக்கு ஒண்ணு இருக்குவாங்க சொல்லி பார்க்குறோம். now about the dead rising, as you have you not read the book of Moses? ஏன்னா சதுசீஸ் நம்புறது வந்து பாத்தீங்கன்னா only 5 books of Moses. அந்த தீர்க்கதரிசன புக்லாம் நம்ப மாட்டாங்க அவங்க. பழைய ஏற்பாடு விஷயத்தை எல்லாத்தையும் நம்ப மாட்டாங்க. ஒன்லி தோரா மட்டும் தான் சொல்ற அந்த 5 books மட்டும் தான். ஓகேவா? ஆனா பரிசீஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, சதுசீஸ் வந்து 5 புக் தான் நம்புவாங்க, பரிசீஸ் வந்து எல்லா புக்கும் நம்புவாங்க. தீர்க்கதரிசன புத்தகங்கள் எல்லாத்தையுமே. ஓகேவா? 2 செக்டார், 2 பீப்புள் ஆஃப் குரூப் ஆஃப் பீப்புள் இருந்தாங்க. ஓகேவா? மெயின் லீடர்ஸ்ல. அப்படி இருக்கும்போது அந்த கிரைஸ்ட் வந்து அந்த புக்கை வச்சே சொல்றாரு, மோசே புக்கை வச்சே சொல்றாரு. மோசேவை கிட்ட என்ன அக்கௌண்ட் பண்றாருன்னா, இந்த அக்கௌண்ட் ஆஃப் த பர்னிங் புஷ். ஓகே, how God said to him, மோசே கிட்ட என்ன பேசினாரு? I am the God of Abraham, I am the God of Isaac, I am the God of Jacob. He is not the God of the dead but of the living. You are badly mistaken. ஓகே, நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டப்பா சொல்றாரு. ஓகே, அப்ப பாத்தீங்கன்னா தேவனோட பார்வையிலே என்ன எல்லாருமே சித்தவும் கிடையாதுப்பா, எல்லாரும் நித்திரையில இருக்காங்க. திருப்பி அவங்களை என்ன பண்ணுவாங்க, உயிரோட வருவாங்க, எழுப்புவாரு சொல்லி பாக்குறோம். ஓகே, சோ அப்ப வந்து பைபிள்ல வந்து தெளிவா என்ன போட்டிருக்குன்னா வந்து ஸ்லீப்பை வந்து சரி மரணத்தை வந்து நித்திரைக்கு வந்து கம்பேர் பண்ணி போட்டிருக்காங்க. ஏன்னா திருப்பியும் வந்து எப்படி காலையில எந்திக்கிறோமோ, ஓகே, டீப் ஸ்லீப்ல இருந்து எந்திக்கிறோமோ அதே மாதிரி எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2000 வருஷம் இருந்தாலும் சரி, ஆதாமுக்கு வந்து ஒரு 20,000 வருஷமும் 1 கோடி வருஷம் இருந்தாலும் சரி, எவ்வளவு நாள் எப்ப பிறந்தாலும் தெரியாது நம்மளுக்கு. ஓகேவா? எல்லாம் 10,000 கோடி 10,000 வருஷமா இருந்தாலும் சரி, அவர் எந்திக்கும் போது அவருக்கு வந்து நேற்று கிளஞ்ச ஒரு ஜாமம் போலதான் இருக்கும். ஏன்னா டீப் ஸ்லீப்ல இருக்கும்போது டைம் போறதே தெரியாது. ஒரு 5 மணி நேரத்துல நம்ம வந்து பாத்தீங்கன்னா நைட்ல ஒரு 10 மணிக்கு தூங்குவோம், காலைல ஒரு 4 மணிக்கோ 5 மணிக்கு இருந்துச்சுன்னா டக்குன்னு அது என்ன நடந்ததே தெரியாது சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? அந்த மாதிரிதான் அவங்களுக்கு வந்து இருக்கும் சொல்லி பார்க்குறோம். சோ மரணத்துல இருக்கவங்களுக்கு அது வந்து அதுவே ஒரு மிராக்கிள் ஆக்சுவலா. எப்படா அது டைம் வந்து ஒரே ஃபியூச்சர் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணுது இல்ல அந்த ஸ்லீப். அந்த அதை ரிசர்ச் பண்ணாலே பயங்கரமான ரிசர்ச் அது. இங்க 24ல are you not an error because you do not know the power of God, scripture or the power of அப்படின்றாரு. ஆமா ஆமா, இந்த இடத்துல ஸ்கிரிப்சர் அப்படிங்கும்போது இந்த கீழே சொல்லப்பட்ட வசனங்களை இங்க வசனத்தை சொல்றாரு. ஓகே, இல்ல வேற எங்கேயாவது இந்த when the dead rise will neither marry nor be given in marriage அப்படின்ற விஷயம் வந்து வேற எங்கேயாவது சொல்லியிருக்கா? வேற எங்கேயும் சொல்லல. இது கிரைஸ்ட் மட்டும் தான் இங்க சொல்றாரு. இத வந்து வேற எங்கேயும் டிஃபைன் பண்ணல. ஆனா வந்து கிரைஸ்ட் சொல்ல வர விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இதுதான். ஏன்னா சதுசேயர்களோட எண்ணமே என்னதுன்னா who says there is no resurrection. ஓகே, இந்த கோரை மட்டும் தான் என்ன பண்றாருன்னா இயேசு கிறிஸ்து வந்து அடிக்கிறாரு. அப்படிலாம் கிடையாதுப்பா, உங்க புக்ல இருந்து நான் சொல்றேன் பாருங்க, தேவனே வந்து மரணத்துல இருந்து அவங்க மரித்தவர்களின் தேவன் கிடையாது, உயிருள்ள தேவன் தான் சொல்றத ப்ரூவ் பண்றாரு சொல்லி பார்க்கணும். மற்றபடி இங்க சொல்ற கான்டெக்ட் வந்து கிரைஸ்ட் அங்கேயே ஆன்சர் பண்றாரு கீழே. தேவன் ராஜ்யத்துல வந்து எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா தேவதூர் போல இருப்பாங்க சொல்றாங்க. முக்கியமா அவர் ஃபோக்கஸ் பண்றது என்னதுன்னா இதுதான் ஃபோக்கஸ் பண்றாரு. அவங்க சதிசீஸ் who believe no resurrection. ஓகே, அதான் இங்க கிரைஸ்ட் ஒர்க் இது பண்றாரு சொல்லுவார். சரி, இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த சதிசீஸ் வச்சு ஒரு வசனம் கூட இருக்கு. ஆக்ஸ்ல இருக்கு. ஆக்ஸ் 23 6ல இருந்து 6. So Paul knowing that some of them were Sadducees and others were Pharisees, called out in the Sidonian Sanhedrin. Okay, my brother, I am a Pharisee. Okay, descendant from Pharisees. I stand on trial because of the hope in the resurrection of the dead. சொல்லிட்டு என்னதுன்னா
Paul knowing that there was Sadducees அப்புறம் அதர் பரிசீஸ் இருக்கிறதுனால அவர் என்ன பண்றாருன்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எடுத்துக்கிட்டு நானே வந்து பரிசிதா எனக்கு நம்பிக்கை இருக்கு உயிர்த்தெழுதல் மேல நம்பிக்கை இருக்கு சொல்றாங்க. அது சொன்ன உடனே என்னாச்சு, when he said this a dispute broke out between the Pharisees and the Sadducees. The assembly were divided. Okay, the Sadducees says that there is no resurrection and that there are neither angels nor spirits, but the Pharisees believes all these things. Okay, இவங்களுக்கு வந்து ஏஞ்சல்ஸ் மேல நம்பிக்கை கிடையாது, ஸ்பிரிட்ஸ் மேல நம்பிக்கை கிடையாது. யாருன்னா Sadduceesக்கு. பட் Pharisees believe all these things சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா, அங்க விகரஸ் ஃபைட் நடந்து சொல்லி பார்க்கிறோம். அது சில நேரத்துல பவுலும் பாத்தீங்கன்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு ஏற்ற மாதிரி வந்து டக்குன்னு அவர் வந்து பாம்பை போல வினா உள்ளவரை கொஸ்டின் கேட்டு விட்டுருவாரு, அவங்களுக்குள்ள அடிச்சுப்பாங்க கட்ட கட்ட. அந்த டைம்ல இவர் வந்து எஸ்கேப் போவாரு. சதுசீஸ் வந்து இந்த 5 புக்கு மட்டும் நம்புறாங்க அப்படின்னா, அப்ப இந்த இடத்துல என்ன சொல்றாரு, அவங்க வந்து ஏஞ்சல்ஸையோ இல்ல அப்படின்ற விஷயங்கள நம்பல அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆமா, அப்படிதானே? அப்போ ஆனா மூசையோட புக்ல வந்து இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஏஞ்சல் கொடுத்து அவர்கிட்ட வந்து நீங்க கவனமா நடந்துக்கோங்க அப்படின்னு மூசை கிட்ட சொல்லுவாரு. அதுவும் அப்ப அந்த புக்ல இருக்குதானே, அந்த 5 புக்ல இருக்கு. ஆமா, அது ஸ்டார்டிங்ல இருந்தே இதுதான் ஏஞ்சல் ஆஃப் தி லார்ட், ஏஞ்சல் ஆஃப் தி லார்ட். அந்த பர்னிங் புஷ்ல கூட பாத்தீங்கன்னா ஏஞ்சல் ஆஃப் தி லார்ட் சொல்லி போட்டுருக்கோம். ஓகே, அப்படி இருந்தாலுமே வந்து அவங்க அது இது நம்புறது இல்லைன்னு நினைக்கிறேன். அது ஏன் வந்து ஏஞ்சல் போட்டிருந்தாலும் நம்புறது இல்லை சொல்லி தெரியல. அவங்க அந்த அந்த சதுசீஸே இப்ப இல்ல. ஆக்சுவலா அந்த செக்டே வந்து காலி ஆயிட்டாங்க. ஒன்லி இப்ப இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா பரிசீஸ் தான் இருக்காங்க. இப்ப வரைக்குமே பரிசீஸ் இருக்காங்க யூதர்கள். அவங்களதான் ரபி சொல்லிட்டு இருப்பாங்க. இப்ப சும்மா நீங்க யூடியூப்ல போயிட்டு ரபி போட்டீங்கன்னா ஏகப்பட்ட பேர் ரவி வருவாங்க. ராபி தபாய் சொல்லிட்டு எல்லாரும் ஏகப்பட்ட பேர் வருவாங்க. ஃப்ரைட்மேன் இந்த ஆளுக்கு தான் நான் நிறைய தடவை எழுதியிருக்கேன், நிறைய கமெண்ட்லாம் எழுதிருப்பேன். இது தப்பா சொல்றீங்க, அது தப்பா சொல்றீங்கன்னு சொல்லிட்டு வீடியோ எல்லாம் போட்டிருப்பேன் இதுக்கு. இது ஃபுல்லா காமெடியா இருக்கும் இவர் சொல்றதெல்லாம், ஃபுல்லா அவ்வளோ ராங். இது இவர் மட்டும் இல்ல, நிறைய பேர் ரபீஸ் சொல்லிட்டு ஏகப்பட்ட ரபீஸ் இருப்பாங்க, ஜூயிஷ் ரபீஸ். ஓகே, சரி, அடுத்த டாபிக் நம்ம போலாம். இப்போ வந்து நம்ம உள்ள என்டர் ஆகிறோம். சோல். வாட் இஸ் சோல்? வாட் இஸ் சோல் பார்த்தீங்கன்னா, ஆஸ் பர் சயின்ஸ் பார்த்தீங்கன்னா, சோல் hypothesis is the idea of human having soul which are non-physical entities that are separated from the body. Now classically souls are non-physical entities that are separable from our physical body. Consequently soul belief entitled dualism. Ana science padi pathina neuroscience has shown the neural firing of the brain, not the soul, are the cause of all behaviors. Okay, scientific research வந்து there is no evidence of existence of human soul or any other known organism. For example, இதெல்லாம் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு அந்த மாதிரி ஒண்ணு கூட கிடையாது சொல்லி பார்க்குறோம். Okay, claims that the soul weighs 21 grams. The body loses this much weight after death, but this finding was never replicated. Okay, the soul has never been seen under any microscope or in laboratory test tube or ultra centrifuge. சொல்ற எந்த இதுலயுமே வந்து இல்ல சொல்லி பார்க்குறோம். ஓகேவா, இது சயின்ஸ் சொல்றது, ஆஸ் பர் சயின்ஸ், இன் சயின்ஸ். பைபிள் சொல்றதை நம்ம பார்க்கலாம். ஓகே, பார்த்தோன்னா பைபிள் என்ன சொல்லுதுன்னா, பாவம் செய்யற ஆத்மா ஃபர்ஸ்ட் வந்து ஆத்மா சாகுமா சொல்லி பார்த்தீங்கன்னா, does the soul die? பார்த்தீங்கன்னா எல்லா மதங்களும் என்ன சொல்லுன்னா, சாகாது, soul doesn't die. Okay, soul in does a soul die in Islam? Okay, Muslim believe that the human being dies, their soul returns to their creator, awaiting on the day of judgment. Okay, wow. Muslims believe the soul survives after death. Okay, enters a state of waiting for basuraka until day of judgment. Soul is taken to angels of death.
சொல்லி என்னென்னவோ சொல்றாங்க. ஓகே, ஹிந்துயிசம் சொல்றதுல வந்து பாத்தீங்கன்னா, அக்கார்டிங் டு தி வேதாஸ் த பாடி இஸ் டெம்பரலி no, Hinduism believes that the soul is immortal and continues to live after death through the incarnation. Incarnationலாம் இருக்கு சொல்லிட்டு. Judaism. Right, Judaism. Okay. Judaism does not have central belief in life after death. Jewish scripture does not say much about it. Instead, Judaism forces a person, action, and purpose of life on earth. However, there are some views of afterlife in Judaism, including reincarnation, soul leaving the body, போலாம் சொல்லிட்டு. ஆக்சுவலா ஒரிஜினல் பைபிள் படி பார்த்தோன்னா வந்து என்ன சொல்றாங்க, சென்ட்ரல் பிலீஃப்ல வந்து லைஃப் ஆஃப்டர் டெத்னு சொல்றது கான்செப்டே இல்ல. டஸ் நாட் ஹேவ் த சென்ட்ரல் பிலீஃப் இன் த லைஃப் ஆஃப்டர் டெத். ஓகே, சீசேஷன் ஆஃப் லைஃப் சோல் கிடையாது சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? ஆனா நிறைய தள்ளுபடி ஆகமங்கள் சொல்லி இருக்கிறதுல வந்து பிலீவ்ஸ் த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் சைக்கிள் ஆஃப் பர்த், லைஃப், டெத், ரீபர்த், ஓகே, எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஜூதாயிசத்தோட அதர் இதுல வந்து இருக்கு சொல்லி போகிறோம். அது பேர் தான் என்ன சொல்லுவாங்கன்னா மிஸ்டிசிசம் ஆஃப் கபாலா. இதான் கபாலா ஜூயிஷோட இது ட்ரெடிஷனல் கபாலா இஸ் இது என்ன சொல்லுவாங்கன்னா இது ஒரு சிம்பிள். ஓகேவா? வச்சு இவங்க வந்து சோலு, அது எப்படி இன்கார்னேஷனு, இதை வச்சு பேசிட்டு இருப்பாங்க. ஆனா இது வந்து பைபிள் படி கிடையாது, முழுக்க முழுக்க இது வேற புக்கு. இது வந்து 3rd century 2nd century அப்போ வந்து சாரி 16th centuryல வந்து எழுதப்பட்டதுன்னு நினைக்கிறேன். 16th or 12th century. இது வந்து கபாலா emerged early from Jewish. Historically, Kabbalah emerged from the earlier forms of Jewish mysticism in 12th century. அப்பையில இருந்து என்ன பண்ணாங்கன்னா பிராக்டிஸ் பண்ணிட்டு இதை பயங்கரமா பேசிட்டு இருப்பாங்க. அந்த கபாலத்தை தான் இப்போ வந்து பயங்கர ஃபேமஸா வந்து இந்த ரபீஸ்ல வந்து பேசிட்டு இருப்பாங்க. அது முன்னாடி வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி தாட்ஸே கிடையாது ஆக்சுவலா ஜூதாயிசம்ல. ஸோ அதே போல நம்ம வந்து புத்திசமா இருக்கட்டும், எல்லாம் வந்து எல்லா ரிலிஜனுமே பாத்தீங்கன்னா புத்திசம் டஸ் நாட் பிலீவ் இன் தி இட்டர்னல் சோல் ஆர் அ கிரியேட்டர் காட். இன்ஸ்டெட் த டாக்ட்ரின் ஆஃப் ஆத்தா அனாத்தா அன்மா teaches that there is no permanent self or existence of any phenomena. Buddhists sometimes refer to energy being reborn instead of souls. Energy being reborn. அதான் ஒரு எனர்ஜி மாதிரி. There is no permanent self of soul. சொல்லிட்டு இந்த ரிலிஜன் சொல்லி போகிறோம். Uncharted permanent existence of souls சொல்லி போகிறோம். ரீபார்ன் சொல்றது ரீபர்த் பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஓகே, கேதரிங் சோல். ஸோ ஆனா ஆக்சுவலா ரீபார்னும் கிடையாது சொல்லி போகிறோம். எனர்ஜி வந்து திருப்பியும் இப்ப எக்ஸாம்பிள் தலைலாமா சொல்றது யார் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல இருந்து தலைலாமாவோட ரீஇன்கார்னேஷன் தான் சொல்லுவாங்கல்ல. Dalai Lama has been reincarnated 13 times since 1391. Okay. Buddhism. When the first of its incarnated was born, and normally a century-old method used to find out the new leader. Okay. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களோட ரிலிஜன் பத்தி பார்த்தீங்கன்னா அது தனிப்பட்ட முறையில் அது இருக்கும் இன்கார்னேஷன் சொல்லிட்டு. ஓகே, அப்போ அவங்க தான் திருப்பி பிறப்பாங்க தலையிலாமா சொல்லிட்டு அந்த தியரி அந்த மெத்தடாலஜி இருக்கும் சொல்லி பார்க்குறோம். அப்படி பார்க்கும்போது சோல் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே இருக்கு. அது சாகும்போது பார்த்தீங்கன்னா சாகாது சொல்றதா எல்லாருக்குமே வந்து மோஸ்டா இருக்கு. ஆனா பார்த்தீங்கன்னா ஜூதாயிசம் ஸ்டார்டிங் இந்த வெறும் பைபிள் மட்டும் கோட் பண்றவங்களும் சரி, அதே இடத்துல பைபிள் சொல்றது பார்த்தீங்கன்னா பாவம் செய்யற ஆத்மா சாகும். என்னதுன்னா எசேக்கியல் 18:20. The one who sin is the one who die. Okay, the one who sin is the one who die சொல்லி பார்க்குறோம். ஸோ இதை வந்து நம்ம டைரக்டா த ஒன் சொல்லி சொல்ற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எசேக்கியல் 18
20 அதுல போய் பார்த்தோம்னா அதுல எபிரேய வார்த்தை என்ன சொல்லப்பட்டிருக்கு சொல்லி பார்த்தீங்கன்னா the soul ஒன் சொல்ற ஒரு இடத்துல ஓகே the soul who sins is the one who will die சொல்லும்போது the soul சொல்ற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இது நெஃபிஷ் சொல்ற வார்த்தை யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. எபிரேய வார்த்தை நெஃபிஷ் சொல்ற வார்த்தை. ஓகே, எபிரேய வார்த்தை என்னதுன்னா நெஃபிஷ். இது வந்து எசோல் சொல்லி யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஓகே, அது சாகும் சொல்லி சொல்றாங்க. இங்க யார் பாவம் செய்யறாங்களோ அவங்க சாவாங்க சொல்லி பாக்குறோம். ஓகேவா? அப்படி பார்க்கும்போது சோல்னா என்னது சொல்லிதான் நம்ம பார்க்க போறோம். அப்போ சோல் சாகும்னா பைபிள் இதான் சொல்லுது. ஆனா மத்த இதுல எல்லாம் வந்து ரிலிஜன்ஸ்ல வந்து ஆத்மா சாகாது, ஆத்மா உயிரோடு இருக்கும், ஆத்மா என்றென்றைக்கு இருக்கும் சொல்றதான் சொல்லிட்டு இருக்கு. அது ரீஇன்கார்னேட் ஆகும், திருப்பி திருப்பி வரும் சொல்றதான் நிறைய மதங்கள்ல நிறைய புத்தகங்கள்ல வந்து ரிலிஜன்ஸ்ல வந்து சொல்லிட்டு இருக்கு. ஆனா அப்படி இங்க வந்து அப்படி கிடையாது சொல்லி பாக்குறோம். சரி, அப்ப சோல் எப்படி உருவாகுது சொல்லி பார்க்க போறோம். ஓகேவா? இதுல இருந்தா நம்ம ஆரம்பிக்கப்பது எப்படி வந்து சோல் உருவாகுது சொல்லி பார்க்கும்போது ஜெனிசஸ் 2:7 அதுல பாத்தீங்கன்னா the Lord God formed a man from the dust of the ground. ஓகேவா? dust of the ground வந்து உருவாக்குறாரா, and breathed into his nostrils the breath of life, மூச்சு காத்து கொடுக்குறாரா, அந்த man became a living being சொல்லி பாக்குறோம். இது அப்படியே நான் வந்து இதுல டிரான்ஸ்லேட் பண்றேன், கிரேக்க எபிரேய இதுல. ஓகேவா? டிரான்ஸ்லேட் பண்ணும்போது then the Lord God formed man from the dust of the ground and breathed the breath of life into his nostrils, the man became a living fish, soul. fish அதே வார்த்தை. ஓகே, சோல் சொல்ற வார்த்தை fish. அப்ப பாத்தீங்கன்னா அது சரீரமோ பாடி டஸ்ட்ல இருந்து வந்த சரீரமோ மூச்சு காத்தோ ரெண்டு சேரும் எது என்ன ஆகுதுன்னா ஒரு லிவிங் பீயிங், ஒரு உயிருள்ள ஒரு மனுஷன் வரான்னு சொல்லி பாக்குறோம். அவன் தான் வந்து திங்கிங், யோசிக்கிற சிந்திக்கிற ஆள் தான் வந்து பாத்தீங்கன்னா ஆத்மா சொல்லி பாக்குறோம். ஒரு லிவிங் பீயிங் தான் ஆத்மா. வெறும் மனுஷன் மட்டும் தான் ஆத்மா இருக்கா அவனுக்கு, மிருகத்துக்கு இல்லையா சொல்லி பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே இருக்கு ஆத்மா. ஃபார் எக்ஸாம்பிள் ஜெனிசஸ் 1:20 பாத்தீங்கன்னா மீனுக்கும் ஆத்மா இருக்கும். ஓகே, ஜெனிசஸ் 1:20 வந்து பார்த்தோன்னா அதே கிரேக்க எபிரேய வார்த்தையில் நம்ம போய் பார்த்தோம்னா அங்க வந்து லெட் த வாட்டர் டீம் வித் லிவிங் கிரீச்சர்ஸ் சொல்லி போட்டிருக்கு. ஓகேவா? இங்க என்ன பார்க்குறோம்? லிவிங் கிரீச்சர்ஸ் சொல்ல இடத்துல நெஃபிஷ், சோல். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பறவைகள், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மிருக ஊரு பிராணிகள். ஓகே, 124 போறேன். அடுத்தபடியா 20 பார்த்தோமா, இப்போ 24 வந்து பாத்தீங்கன்னா மிருகங்களை பத்தி போட்டிருக்கு, 6th டே பத்தி. அதுல பாத்தீங்கன்னா and Lord said let the earth bring forth the living creatures சொல்லி பாக்குறோம். நெபேஷ். ஓகே, மனுஷனுக்கு யூஸ் பண்ணப்பட்ட வார்த்தை தான். அப்ப பாத்தீங்கன்னா எங்க வந்து சரீரம், அந்த பாடி பிளஸ் அந்த மூச்சு காத்து. ஓகே, மீனுக்கு வந்து பாத்தீங்கன்னா மூச்சு காத்து ஆக்சிஜன் தான் அதுக்கும். ஆனா அது கில்ஸ் வழியா வந்து மூச்சு காத்து உள்ள போகுது. மனுஷனுக்கு வந்து மூக்கு வழியா போகுது. அதே மாதிரி மிருகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா மூக்கு வழியா போகுது சொல்லி பாக்குறோம். சுவாசம். ஓகே, ஆக்சிஜன், பிரெத். அப்போ அது ரெண்டு சேரும்போது என்ன ஆகுதுன்னா ஒரு லிவிங் பீயிங் ஆகுது. அந்த லிவிங் பீயிங் திங்கிங், யோசிக்கிற சிந்திக்கிற ஒரு பீயிங் தான் என்னதுன்னா சோல் சொல்லி பாக்குறோம். ஓகேவா? அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இங்க சேவ் அவர் சோல், சேவ் அவர் சோல், SOS அதை வந்து கொடுக்கும்போது என்ன சொல்றாங்க சொல்லி பாத்தீங்கன்னா அந்த கப்பல் இது பண்ணும்போதோ அந்த இடத்துல சொல்லும் போது என்ன சொல்றாங்க, ஏன் என்னோட சோலை மட்டும் காப்பாத்து சொல்லி சொல்ல மாட்டாங்க, என்னை நீ காப்பாத்துன்னு சொல்றதா அர்த்தம். கரெக்டா? நான் வந்து தண்ணியில இருக்கிறேன் என்னை காப்பாத்துங்க சொல்லி ஒரு மனுஷனை தான் சொல்றாங்க தவிர அவனுக்கு தனியா அவனுக்குள்ள இருக்கிற ஆத்மா வந்து சொல்ல, அவனுக்குள்ள இருக்கிற அந்த இதை வந்து இல்லைன்னா அவனுக்கு செத்து போயிட்ட பிறகு அவன் வெளியில இருக்கிற ஆத்மா வந்து காப்பாத்த சொல்ல. ஓகே, சோ அப்போ வந்து அது என்னதுன்னா ஒரு பர்சனையோ இல்ல ஒரு மிருகத்தையோ ஒரு மீனையோ குறிக்கிறதா இருக்கு. சோல் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே சோல் இருக்கு. ஓகே, அப்போ என்னதுன்னா அது ஆக்டிவ் பீயிங்கா இருக்கிறது எல்லாமே வந்து சோல் சொல்லி பாக்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம கையில செல்போன் இருக்குது பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம வந்து ஒரு ஆண்ட்ராய்ட் போன் வச்சிருக்கலாம். ஓகேவா? என்ன OnePlus வச்சிருக்கலாம். ஓகேவா? அதுக்கு வந்து ஒரு பாடி இருக்கு. அப்புறம் அதுக்கு வந்து பவர் எங்க இருந்து வருது சொல்லி பாத்தீங்கன்னா மூச்சு காத்து, அது வந்து எலக்ட்ரிக் கரண்ட் வந்து பேட்டரியில இருந்து வருது. ஓகேவா? இப்போ பேட்டரி ட்ரைன் ஆகி இது போயிடுச்சுன்னா என்ன ஆயிடும்? போனை யூஸ் பண்ண முடியுமா? முடியாது. அதே மாதிரி மூச்சு காத்து நின்றுச்சுன்னா நம்ம வந்து ஒண்ணும் முடியாது சொல்லி பாக்குறோம். ஓகேவா? ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பேஸ்ல நம்ம போயிட்டோம்,
அங்க ஆக்சிஜன் வந்து 10% ஆகுது, 1% ஆகுது, காலி ஆயிடுது. ஓகே, ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல. அப்ப என்னாவும் காலி ஆயிடுவோம். கரெக்டா? அந்த மாதிரி பேட்டரி ட்ரைன் ஆயிடுது சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? பூமியில ஏகப்பட்ட இருக்கிறதுனால நம்ம சுவாசிச்சிட்டே இருக்கிறோம். சப்போஸ் அந்த மாதிரி என்விரான்மெண்ட் போச்சுன்னா கொஞ்சமா டிகிரேட் ஆகும்போது மூச்சு காத்து அந்த ஆக்சிஜன் இல்லைனாலே காலி ஆயிடும் சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? அதே மாதிரி இப்ப பூமியில வந்து நல்லா ஆக்சிஜன் இருக்கிறதுனால அந்த ப்ராப்ளம் நம்மளுக்கு வரல. மற்றபடி என்னதுன்னா நம்மளுடைய பாடியில இருக்கிற ஏதாவது ஒரு பார்ட் வந்து வீக் ஆகி செயலிழந்து போயிடுச்சுன்னா, ஹார்ட், லங்ஸ், இல்லைன்னா கிட்னி ஏதாவது ஒன்று போகும்போது அப்ப வந்து அடி வாங்குது சொல்லி பார்க்குறோம். அதே மாதிரி நம்ம மொபைல் போன்லயும் பாத்தீங்கன்னா வந்து ஏதாவது ஒரு பார்ட் வந்து வீக் ஆயிடுது. ஓகே, சிபியூவோ இல்லைன்னா வந்து அதோட இது எரிஞ்சு போயிடுதோ, பவர் சப்ளையோ, அது மாதிரி ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா என்ன ஆயிடும், இந்த போன் இஸ் டெட்னு சொல்லி பார்க்குறோம். ஓகே, ஸ்கிரீன் உடஞ்சிருந்தோ ஏதாவது ஒரு விஷயம் இதாச்சுன்னா வந்து அதுதான் அது யூஸ் பண்ண முடியாது சொல்லி பார்க்குறோம். அந்த மாதிரி தான் பிசிக்கல் பாடிக்கு வந்து டேமேஜ் ஆச்சுன்னா எப்படி வந்து அந்த சீசேஷன் ஆஃப் லைஃப் வந்து செத்து போய் காலி ஆயிடுதோ, அதே போலதான் ஒரு செல்போனை நம்ம கம்பேர் பண்றோம். ஓகேவா? அப்போ அந்த எலக்ட்ரிக் கரண்ட் தான் என்னது பண்ணுது, அந்த போனை வந்து உயிரோட வைக்குதுன்னு சொல்லி பார்க்குறோம். ஓகே, எலக்ட்ரிக் கரண்ட் இல்லைன்னா அது இருக்காது சொல்லி பார்க்குறோம். அதே மாதிரி தான் மூச்சு காத்து நம்ம என்ன பண்ணுதுன்னா உயிரோட வைக்குது சொல்லி பார்க்குறோம். அப்போ சோல் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா அந்த போன் வந்து யூசபிளா இருக்கிறது பாத்தீங்கன்னா ரெண்டு இருக்குமே தான் யூஸ்ஃபுல்லா இருக்கு. அது ஏதாவது ஒண்ணு போச்சுனாலும் என்ன இருக்காது, யூஸ்ஃபுல்லா இருக்காது. ஓகேவா? யூஸ்லெஸ், இட் இஸ் வேஸ்ட் ஆஃப் பொருள் தான், டெட் பாடி மாதிரி. அதே மாதிரி தான் பாடியும் பாத்தீங்கன்னா டெட் பாடி ஆயிடுது சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? என்னதான் வந்து உடம்புல எல்லாம் இருந்தாலும் ஆனா அதுல வந்து மூச்சு காத்து இல்லைன்னா அது டெட் பாடி ஆயிடுது சொல்லி பார்க்குறோம். ஓகே, அது மூச்சு காத்து இருந்தாலும் அது இயக்கிறதுக்கு வந்து பாடி வந்து சரியா இல்லைன்னா அது வந்து டெட் பாடியா இருக்கு சொல்லி பார்க்குறோம். அப்போ சோல் சொல்றது வந்து என்ன சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு லிவிங் பீயிங் தான் சொல்லி பார்க்குறோம். அது மிருகமா இருக்கட்டும், ஒரு அனிமலா இருக்கட்டும், ஒரு மீனா இருக்கட்டும், ஒரு பறவையா இருக்கட்டும், ஒரு லிவிங் பீயிங், லிவிங் மூவிங் பீயிங்ஸ் தான் வந்து சோல் சொல்லி சொல்றாங்க சொல்லி பார்க்குறோம். அது பிறக்கிறது நம்ம பார்த்தோம். ஓகே, இட் நீட்ஸ் டு ஹேவ் அ பாடி அண்ட் ஆல்சோ இட் நீட்ஸ் டு ஹேவ் அ பிரெத். ரெண்டு சேரும் தான் சோல் ஆகுது சொல்லி பார்க்குறோம். ஓகே, சோல் சொல்லிட்டு ஒரு பர்சனாலிட்டி உருவாகிறான். ஓகே, அவன் தான் ஆக்டிவ் பர்சனா இருக்க சொல்லி பார்க்குறோம். அதான் சயின்ஸ் என்ன சொல்லுது, சயின்ஸ் அதான் சொல்லுது. ஓகேவா? என்னதான் நியூரோ சயின்ஸ் வந்து என்ன சொல்லுதுன்னா ரெண்டுமே சேரும் தான் என்ன ஆகுது, என்னதுன்னா has shown the neural firing of the brain, not the soul or causes of the behavior. Okay, neural science shows that neural firing in the brain சொல்லும்போது நம்ம ஆக்டிவா யோசிக்கிறது, சிந்திக்கிறது எல்லாமே பிரெயின் வச்சு தான் நம்ம சிந்திக்கிறோம், யோசிக்கிறோம் ஆக்டிவா. ஓகே, அதுதான் வந்து ஒரு லிவிங் பீயிங். இந்த மூச்சு காத்து வச்சு தான் நம்ம என்ன பண்றோம், சுவாசிக்கிறோம், எல்லாமே பண்றோம். அதை வச்சுதான் வந்து ஒரு லிவிங் பீயிங்கா இருக்கும் சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? போயிடுச்சுன்னா நம்ம யோசிக்கிறது, சிந்திக்கிறது எதுவுமே இருக்காது சொல்லி பார்க்குறோம். அப்போ எப்படி வந்து மரணம் வருது சொல்லி பார்க்கறது பார்த்துட்டு நம்ம முடிச்சிடலாம் இன்னைக்கு. ஓகே, மரணம் வரும்போது சோல் எங்க போகுது சொல்லி பார்க்கும்போது பிரசங்கி எக்லிசியாசிஸ் 2:12-7. 12 ஃபர்ஸ்ட் 12 வச்சுக்கலாம். அதுல 7 பார்க்கலாம். And the dust returns to the ground it came from, and the spirit returns to the God who gave it சொல்லி பார்க்குறோம். அப்போ பாத்தீங்கன்னா மண்ணுக்கு வந்து என்ன ஆகுதா, திரும்புது, நம்ம சரீரம் வந்து திரும்புது சொல்லி பார்க்குறோம், போயிடு சொல்லி பார்க்குறோம். அப்புறம் நம்மளோட ஆவி வந்து என்ன பண்ணுது, அந்த தேவனுக்கு மூச்சு காத்து கொடுத்தவர் யாரு, காடுக்கு, அவருக்கே திரும்ப போயிடு சொல்லி பார்க்குறோம். அப்படி சொல்றது என்னன்னா ஆக்சிஜன் காத்தோட காத்தா கலந்துருக்கு சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? சோ இப்ப பாத்தீங்கன்னா டஸ்ட் டு தி டஸ்ட் இட் கேம் ஃப்ரம் சொல்லும்போது பாடி போயிடுது. இங்க ஸ்பிரிட் வந்து மூச்சு காத்து பத்தி சொல்றாங்க. இங்க எங்கப்பா சோலை காணோம், செத்து போனா பாத்தீங்கன்னா சோல் சொல்றது கிடையாது, ஆப்வியஸா இருக்காது. ஏன் இருக்காது, ஒன்லி இது ரெண்டு சேரும்போது தான் வந்து லிவிங் பீயிங்கா வரும். அதான் ஃபார்முலா பார்த்தோம்ல, ஒன் பாடி பிளஸ் ஸ்பிரிட் ஈக்குவல் டு சோல், நெஃபிஷ். ரெண்டு 7. ஓகே, பாடி பிளஸ் பிரெத் அண்ட் மேன் பிகேம் எ லிவிங் பீயிங் சொல்லி பார்க்குறோம். அவன் சாகம் எது, பாடி பிளஸ் பிரெத், அதுதான் முடிஞ்சிச்சு. சோல் சொல்றது கிடையாது. ஆனா அது ரெண்டு ஆக்டிவா இருக்கும்போது தான் சோல் சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? ஸோ பைபிள் கிளியரா வந்து இந்த டிஃபைனேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜூயிஷோட அந்த இதுலயும் சரி, பைபிளோடைய ஒரிஜினல் கான்செப்ட்லயும் சரி, சோல் சொல்ற ஒரு கான்செப்டே கிடையாது சொல்லி பார்க்கணும். ஓகேவா? சோல் சொல்றதுன்னா லிவிங் பீயிங் தான் சொல்றாங்க. மற்றபடி தனிப்பட்ட ஒரு ஆவி இல்லைன்னா ஆத்மா வாழுது சொல்ற அந்த கான்செப்டே கிடையாது சொல்லி பார்க்கணும். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்னா பாடியை பத்தி பார்க்க போறோம், ஸ்பிரிட்டை பத்தி பார்க்க போறோம். இப்ப இருக்க சுத்திட்டு இருக்கிற ஆத்மா ஆவிகள் பத்தி எல்லாம் நம்ம வந்து நெக்ஸ்டா பார்க்க போறோம்.
இதுல ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? அவ்வளவுதான். இதுல வேற ஒண்ணும் இல்லை. இது எல்லாமே டைரக்டா இருக்குல்ல. ஆமா. சரி. இன்னும் கடைசியா இதுல ஒரே ஒரு டாபிக். இதுல மொத்தம் இப்ப ஆவி, ஆத்மா, சரீரம் அப்படின்றது வந்து முதல்ல இதுல இன்னும் நிறைய இருக்கு. இப்ப நம்ம வெறும் இன்ட்ரடக்ஷன் தான் மாதிரி கொஞ்சம் தான் போயிருக்கோம். ஓகே, இன்னும் வந்து 2 கிளாஸ் கிட்ட இருக்கு. ஒண்ணு வந்ததுன்னா ஸ்பிரிட்டை பத்தி பார்க்க போறோம். ஸ்பிரிட்லயே வந்து பாத்தீங்கன்னா தேவனுடைய ஆவி இருக்கு, இயேசு கிறிஸ்துவோட ஆவி இருக்கு, அப்புறம் மனுஷனோட ஆவி இருக்கு, அப்புறம் வந்து பொல்லாத ஆவி இருக்கு. ஓகே, ஒரு ஆள்கூட ஒரு ஆவி போறது. ஸோ அது மாதிரி அந்த விஷயம் எல்லாம் நம்ம பார்க்க போறோம். இங்க வந்து சோல் பத்தி பார்க்கும்போது நிஃபிஷ் மட்டும் பார்த்தோம். ஓகே, பழைய ஏற்பாட்டுல. புதிய ஏற்பாட்டுல சோலை பத்தி நம்ம வந்து அது பார்க்கணும். ஓகேவா? என்னதுன்னா இந்த வசனம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுனா மத்தேயு 11:28. ஒரு நிமிஷம். 10:28. சாரி, 10:28. அது நீங்களே படிங்க. இது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் ஒரு இது பாயிண்ட்ல பேசும்போது. 28. Do not be afraid of those who can kill the body but cannot kill the soul, but rather be afraid of the one who can destroy both soul and body in hell. இது புதிய ஏற்பாடுல. அப்ப இங்க எப்ப சோல் சொல்றாங்க? ஆத்மா வந்து என்னது நரகத்துல வந்து அழிப்பாரா? என்னப்பா இது அப்படி சொல்லிட்டு. அப்ப இந்த பாயிண்ட்லாம் நம்ம வந்து பார்க்கணும். ஓகே, சரி. நினைச்சேன் மத்தேயு 19:30 அந்த வருஷத்து ஒரு தடவை திடீர்னு அவுட் ஆஃப் கான்டெக்ட் சொன்ன மாதிரி இருந்துச்சு. அது எதுக்காக அப்படி சொன்னாரு அப்படின்னு தான் பார்க்கணும். Okay. 19:20. But many who were few will be the last and many who are last will be the few. இப்போ இந்த கான்டெக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா rich and the kingdom of God. ஒருத்தர் வந்து அவர்கிட்ட கேட்பார்ல, யார் வந்து பரலோக ராஜ்யத்துக்கு போவாங்க அப்படின்னு கேட்கும்போது, நீ வந்து எல்லாத்தையும் உனக்கு இருக்க சொத்து எல்லாத்தையும் வித்துட்டு நீ வந்து ஏழைகளுக்கு கொடு அப்படின்னு சொல்லிடுவாரு. உடனே ஒரு அந்த பையனுக்கு வந்து உடனே மனசு வருத்தமா போயிடும். அவனுக்கு வந்து அவ்வளோ ஆஸ்தி இருக்கு. அதனால திரும்ப வந்து அவர் மனவருத்தப்பட்டு போயிடுவாரு. உடனே ஒரு சீஷர்களை பார்த்து ஒரு கிரைஸ்ட் வந்து அவர் சீஷர்கள்ட்ட சொல்லுவாரு, அந்த ஊசி காதுல வந்து ஒட்டகம் போயிடலாம், ஆனா பணக்காரங்க வந்து பரலோக ராஜ்யத்துல வர்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. இதுதான் இந்த இடத்துல நடந்துச்சு. இதுதான் இதோட கான்டெக்ஸ்ட். கடைசியில ஆனா திடீர்னு எல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் கடைசியில திடீர்னு இப்படி ஒரு வசனம், அது எதுலயுமே மேட்ச் ஆகாத மாதிரி இருந்துச்சு. கரெக்ட் தான். ஆனா வந்து இது வேற எங்கேயாவது சொல்லியிருக்காரா சொல்லி பார்த்தோம்னா மத்தேயு 20:16 சொல்லியிருக்காரு. அந்த இதோட கான்டெக்ட்ல நம்ம பார்க்கலாம். ஏன்னா அதுக்கு அடுத்த அதிகாரம் தானே அவர் சொல்ல வர கான்டெக்ட் இது. ஏன்னா கன்வியூஷன் தானே அது எல்லாமே. அந்த டிவிஷன்லாம் பண்ணல சாப்டர். ஓகே, அதுக்கு அடுத்த அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா பேரபிள் ஆஃப் த ஒர்க்கர்ஸ் இன் தி வின்யார்ட் சொல்லி பார்க்கிறோம். அப்ப நேதி போன வாட்டி பேசினதுக்கு ஒரு அர்த்தத்தை வந்து சொல்றாரு. என்ன சொல்ல வராதீங்க? இருபது 1ல இருந்து 16 வரைக்கும். இங்கேயும் பாத்தீங்கன்னா 16ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன வார்த்தை இருக்கு. லாஸ்ட் வில் பி தி ஃபர்ஸ்ட் வில் பி தி லாஸ்ட். இங்க என்ன சொல்ல வராங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு திராட்சை தோட்டத்துக்கு வந்து வேலைக்காக ஒரே ஊதியம் இருக்கு. ஒரே ஊதியம் இருக்கு. ஆமா, ஆனா கூப்பிடுறது வந்து பாத்தீங்கன்னா பின்னால இருந்து கூப்பிடுறாரு. லாஸ்ட் வில் பி தி ஃபர்ஸ்ட் and the first will be the last. ஓகே, அப்போ என்ன சொல்ல வராங்க?
ம்ஹும். ஏன்னா இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஹீட் ஆஃப் த டே, பயங்கர உபத்திரவம் கஷ்டங்கள். யாருன்னா காலையில வந்தவங்க. ம். இந்த விஞ்ஞாட்ல வந்து பாத்தீங்கன்னா காலையில 9 மணிக்கு வராங்க, 10 மணி, 11 ம். மணி, 12 மணி, ம். அந்த மாதிரி கூப்பிட்டே இருக்காரு. கடைசியில 5 மணிக்கு ம். வராங்க, 1 மணி நேரம் தான் வேலை ம். செய்யறாங்க, ம்ஹும். போயிடுறாங்க. அவங்களுக்கும் அது இவங்களுக்கு ஊதியம் என்ன ஊதியம் கிடைக்குது. அவங்களுக்கு அந்த ஊதியம் சொல்லும்போது அன்ஃபேர். ம். ம். ஓகே. அப்போ இது சூப்பரா இருக்கும், இந்த விஷயம் சூப்பரா இருக்கும். என்னதுன்னா, ம். ஒர்க்கர்ஸ் ஹூ வேர் ஹையர்டு about the 5 in the afternoon came and each received the dinar. என்ன சொல்றாருன்னா, ம்ஹும். இந்த ஓனர் என்ன ம்ஹும். சொல்றாருன்னா, when the evening came, the owner of the vineyard said to the foreman, call the worker and pay them their wages, beginning with the last one hiring ம்ஹும். and going to the first. சொல்லிட்டு, ம்ஹும். okay, the worker who were hiring about 5 in the afternoon came and each received a ம்ஹும். dinar. So when those who came who were hired first, they expected to receive more. Okay, expectation. But each one of them also received a dinar. ம்ஹும். When they ம். received it, they began to grumble among the against the owner. These ம்ஹும். who were hired last worked only 1 hour. They ம்ஹும். said, and you have made them equal to us, who ம்ஹும். have bore the burden of the work and the heat of the day. ம்ஹும். But he said, he answered one of them, I am not being unfair to you, friend. Didn't you agree to work for a dinar? இதுதானே நான் உன்னை ம்ஹும். கூப்பிட்டேன் ஒரு தினாருக்கு ம். ஆரம்பத்திலேயே. Take ம். your pay and go. I want to give the one who was hired last the same as I give you. Don't I have the right to do what I want with my own money? Or ம்ஹும். are you envy because I am generous? ம்ஹும். ஓகே. அப்போ ம். ஜெனரஸ் சொல்லும்போது என்னதுன்னா, ம்ஹும். காட் என்ன பண்றாரு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த பேட்டர்னே மாறுது. ம்ஹும். இஸ்ரேல் மக்கள் வந்து பாத்தீங்கன்னா எகிப்துல இருந்து வந்ததுல இருந்து ஒட்டுமொத்தமா ம்ஹும். என்ன பண்றாங்க, பயங்கர கடினமான இது கஷ்டப்பட்டு அடிப்பட்டு உதப்பட்டு எல்லாம் அப்படி ம்ஹும். வந்துட்டு இருக்கும்போது, ம்ஹும். திடீர்னு இங்க கிரைஸ்ட் மூலமா வரவங்க, கடைசியில வரவங்க என்ன பண்றாங்க, 5வது ம்ஹும். மணி நேரத்துல வந்துட்டு எல்லா ம்ஹும். இயேசு கிறிஸ்துவோட ம்ஹும். விசுவாசிக்கிறது மூலமா என்ன பண்ணிடுறாங்க, அந்த ம்ஹும். நித்திய ஜீவனை வந்து இது பண்றாங்க சொல்லி பாக்குறோம். ஓகேவா? ம். சோ அதுதான் இங்க சொல்ல வர்றது. ஓகே, ஜெனரஸ். ம்ஹும். அதே மாதிரி நீங்க ம்ஹும். பேட்டர்ன் பாத்தீங்கன்னா, ம். ஆதி திருச்சபை வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா கஷ்டப்பட்டாங்க. ம். ஓகே, இப்போ ம். இப்ப இருக்கிற மக்கள் வந்து பாத்தீங்கன்னா கடைசி நேரத்துல இருக்கிறவங்க இருக்கிறாங்க சொல்லி ம்ஹும். பாக்குறோம். அவங்க ம். ரத்த சாட்சியம் மறிச்சாங்கன்னு சொல்லி இருந்த மாதிரி இப்போ ம். அந்த அளவுக்கு கிடையாது. நான் அவரோட கூட பாடு பண்ணணும், அவரோட ஆளுகை செய்யுதுன்னு சொல்லி போட்டிருக்கு. ம்ஹும். ம். அந்த அளவு நம்ம வந்து நம்ம எண்ணங்கள் அப்படி இருக்கணும்னு சொல்லி பாக்குறோம். ம்ஹும். ஓகேவா? ம். எண்ணங்கள் இருந்தா நம்ம வந்து செயல் பண்ணணும். மேபி அந்த மாதிரி கூட ஆகலாம் சொல்லி பாக்குறோம். ஆனா ம். என்னதுன்னா, காட் ஜெனரஸா இருக்காரு. எல்லாருக்கும் ஈக்குவல் பிரைஸ் ம்ஹும். தான் கொடுக்குறா சொல்லி சொல்றாரு. ஓகே, ம். அதனால ம். ஃபர்ஸ்ட் வில் பி த லாஸ்ட், லாஸ்ட் வில் பி த ஃபர்ஸ்ட். ம்ஹும். ஓகே. ம்ஹும். புரியுது. அந்த கான்டெக்ட்ல சொல்லியிருக்கேன். ம்ஹும். நித்திய ம்ஹும். ஜீவன் இங்க பாயிண்ட் நீங்க ம்ஹும். பாக்குறது இதுக்கு முன்னாடி கான்டெக்ட்ல நித்திய ஜீவன் அடையறதுக்கு நான் என்ன பண்ணணும்னு சொல்லி தான் கேக்குறாரு. ம்ஹும். அந்த நித்திய ம்ஹும். ஜீவன் பத்தி தான் கிரைஸ்ட் இங்க வந்து பேசிட்டு இருக்காரு. இங்க அதான் ம்ஹும். இங்கேயும் பாத்தீங்கன்னா ஆஹ் ம்ஹும். நித்திய ஜீவன் யாரும் அடைய மாட்டாங்களா சொல்லி சொல்லும்போது இங்கேயும் பாத்தீங்கன்னா நித்திய ஜீவன் பத்தி தான் பேசிட்டு இருக்காரு கடைசியிலயும். ம்ஹும். சில்ட்ரன் ஆர் ஒய்ஃப் ஆர் ஹண்ட்ரட்ஸ் மோர் அண்ட் வில் இன்ஹெரிட் ம்ஹும். இட்டர்னல் லைஃப். ம்ஹும். இதான் வந்து அவங்க கொடுக்குற ரிவார்டு. இந்த ரிவார்டை தான் ம்ஹும். என்ன பண்றாருன்னா, காட் வந்து கிரைஸ்ட் வந்து அடுத்த அதிகாரத்துல வந்து ஃபர்ஸ்ட் வில் இதெல்லாம் லாஸ்ட் ம்ஹும். வில் ஃபர்ஸ்ட் சொல்ற கான்டெக்ட்ல பேசுறாரு. ம்ஹும். ம்ஹும். ஓகே. ம்ஹும். அது ஒரு ஓமையில புரிய வைக்கிறார், ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி, கதை ம்ஹும். சொல்லி. ம்ஹும். சரி. ம்ஹும். கண்டிப்பா. ஸோ ஏதோ ம். உங்களுக்கு டைம் இருக்குல்ல? இருக்கு இருக்கு, எனக்கு இருக்கு. இது ரெவல்யூஷன்ல ஆ. ஒரு இடத்துல நம்ம இது நம்பர் பார்த்தோம், எத்தனை பேரை வந்து சூஸ் பண்ண போறாரு அப்படின்னு. என்ன ரெவல்யூஷன் 14 1,40,44,000 பேரை சூஸ் பண்றதா பார்த்தோம்னா, ஆமா 14:3 அதுல இன்னொரு இடத்துலயும் இது இருக்கா இந்த நம்பர்? இடத்துலயே இருக்கு. அங்கதான் இருக்கும். இந்த நம்பர் 7ல. இதுதான். ம். இப்ப இங்க என்ன சொல்றாரு,
ட்ரைப்ஸ் இந்த ஆஃப் 1,40,000 பேரை இதுல 12,000 பேரை வந்து ஒவ்வொரு ட்ரைப்ல இருந்தும் சூஸ் பண்றதா சொல்றாரு, அப்படிதானே? ஆமா ஆமா. இப்போ இதுல ஜென்டைல்ஸ் எப்படி இதுல பார்ட்டா இருப்பாங்க? ஜென்டைல்ஸ் இதுல எப்படி பார்ட்டா இருப்பாங்க? ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா, இங்க சொல்ற ஒரு ஒரு ட்ரைபு வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலேயே வந்து பாத்தீங்கன்னா யூதர்கள், ரூபன், ம். ஆசர் இந்த ம். மாதிரி கிடையாது. ம். ஓகே, ம். இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஆபிரகாமின் புத்திரர் ஆயிட்டோமா. ஓகே, ம். we ம். are the spiritual seeds of Abraham. Okay, Galatians 3:29. Okay, ம். there is neither Jews nor Gentiles, neither slave nor free, nor is it there male or female, for you are all one in Christ Jesus. Okay, if you belong to Christ, then you are Abraham's seeds and higher according to the promise. Direct verse. No, இது பார்க்குறோம் என்னதுன்னா, காடோட பிளான், ஆதி பிளான், ஸ்டார்டிங் பிளான் என்ன இருந்தது சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கோத்திரத்துல இருந்து 12,000 பேர் 12 கோத்திரம். ஓகே, அது காடோட பிளானா இருந்தது. ஓகேவா, அந்த பிளானை வந்து திருப்பி என்ன பண்றாரு சொல்லி பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் பண்றாரு. உலகத்துல இருந்து என்ன பண்றாருன்னா, அந்த பிளானுக்குள்ள அவங்க இஸ்ரேல் மக்கள் வரல, ஒரிஜினல் இஸ்ரேல் மக்கள், புரஜாதி மக்கள் என்ன பண்றாங்கன்னா உள்ள வராங்க, அந்த ஆபிரகாம் சீடா. எக்ஸாம்பிள் இடத்துல அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இந்த இடத்துல கான்டெக்ஸ்டுவலா புரிஞ்சுக்கிறது இந்த ரெண்டு விஷயம் தான். என்னதுன்னா 1,40,000 சொல்றது வந்து இட் இஸ் தி சர்ச் கிளாஸ், ஒன் ஹூ வாஸ் கோயிங் டு ரூல் வித் கிரைஸ்ட். கிரைஸ்டோட சேர்ந்து ஆளுகை செய்ய போற மக்கள். ஓகே, இவங்கதான் மனவாட்டி. ஓகே, வெர்ஜின் சொல்லி கூட போட்டிருப்போம். ஓகே, இவங்க மனவாட்டி, தேவனுக்கு என்று ப்ரிப்பேர் பண்ணப்பட்டவங்க சொல்லி, கிறிஸ்துக்கு என்று ப்ரிப்பேர் பண்ணப்பட்டவங்க சொல்லி பார்க்குறோம். ஓகே, ஸோ சீல்ட் பை காட். இந்த ட்ரைப் ஒரு ட்ரைபும் வந்து ஆக்சுவலா தான் நம்ம பார்த்தபடி ஆரம்பத்துல யோசேப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா, சாரி ஜேக்கப்க்கு வந்து பாத்தீங்கன்னா 12 கோத்திரம் இருப்பாங்க இல்ல. அதுல வந்து பாத்தீங்கன்னா சில ட்ரைப்ஸ்ல மிஸ்ஸிங்கா இருக்கும். என்னதுன்னா ஃபார் எக்ஸாம்பிள் டான் இருக்க மாட்டாங்க. இதையும் ட்ரைப்ஸ் ஆஃப் ஜேக்கப். வைக்கிறேன், இதை தனியா எடுத்துக்கிறேன், தனியா எடுத்து வச்சுக்கிறேன். அதே நேரத்துல வெளிப்படத்துல சொல்றேன், இந்த ட்ரைப் வச்சுக்கிறேன். தெரியுதுல இது? இங்க பாத்தீங்கன்னா ரூபன் இருக்காங்களா? ஓகே, அப்புறம் சிமியோன் இருக்காங்களா? அப்புறம் எப்ராஹிம் இருக்காங்களா? எப்ராஹிம் காணோம் இல்ல. ஜூதா இருக்காங்களா? ஜூதா ஃபர்ஸ்ட் இருக்காங்க. ஜூதா. தான் இருக்காங்களா? தான் காணோம். நப்தலின் இருக்காங்களா? நப்தலின் இருக்காங்க. காத் இருக்காங்களா? இருக்காங்க. அசர் இருக்காங்களா? அசர் இருக்காங்க. இசக்கார் இருக்காங்களா? இசக்கார் இருக்காங்க. ஜெபுலன் இருக்காங்களா? இருக்காங்க. மனசே இருக்காங்களா? இருக்காங்க. அப்புறம் பெஞ்சமின் இருக்காங்களா? பெஞ்சமின் இருக்காங்க. 2 கோத்திரம் போயிடுச்சு. இது எப்ராஹிம், தான். அதை தூக்கிட்டு எது வந்துச்சு சொல்லி பாத்தீங்கன்னா ஜோசப்போ, அதே நேரத்துல லேவி வந்திருக்காங்க சொல்லி பாக்குறோம். ஓகே, உள்ள. ஆனா இங்க லேவியை மென்ஷன் பண்ணப்படல. அது தெரியும்ல, ஏன் மென்ஷன் பண்ணல சொல்லிட்டு. கரெக்ட். அவங்க வந்து ஆசிரியப்பு கூடாரத்துக்கு வேலை செய்யறதுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க. அவங்களுக்கு வந்து லேண்ட் கிடையாது, அவங்க சுந்தரம் கிடையாது சொல்லி பாக்குறோம். ஓகே, அது மட்டும் இல்லாம மனாசே, பெஞ்சமின், சாரி மனாசே, அப்புறம் இன்னொரு தெரியாரு, அவங்க வந்து யாரு யோசேப்போட எப்ராஹிம். ஆமா, மனாசே எப்ராஹிம், இவங்க 2 பேரும் பாத்தீங்கன்னா யோசேப்போட பசங்க. ஓகே, எப்ராஹிம் போயிட்டாரு, யோசேப் வந்துட்டாரு, தான் போயிட்டாங்க, லேவி வந்துட்டாங்க சொல்லி பாக்குறோம். ஓகேவா, சோ இதான் ஆக்சுவல் ட்ரைப். காடோட இது பிளான் படி என்னதுன்னா, இந்த ஒன் சந்ததி மூலமா உலக மக்கள் எல்லாருமே ஆசீர்வதிக்கப்படுவாங்க சொல்றதுதான் காட் கொடுத்த அந்த ப்ராமிஸ். எதுனா ஜெனிசிஸ் 12:2-3. ஓகே,
So I will make you into a great nation. I will bless you. I will make you into a great name, and you will be a blessing. Or I will bless those who bless you. I will curse those who curse you, and all the people of the earth will be blessed through you. Through you. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா புதிய ஏற்பாடுல நிறைய இடத்துல கோட் பண்ணுவாங்க, திருப்பி கோட் பண்ணுவாங்க இந்த வசனத்தை. எதுனா நம்ம தான் அந்த சர்ச்சு, நம்ம தான் அந்த சர்ச்சு சொல்லிட்டு. ஸோ அந்த சர்ச்சு சொல்ற விஷயம் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ட்ரைப்ஸ் ஆஃப் ஜேக்கப் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா இவங்க மூலமா தான் வந்து உலக மக்கள் எல்லாருமே ஆசீர்வதிக்கப்படுவாங்க சொல்றது, கோட் பண்றது. அதனாலதான் வந்து இந்த ட்ரைபு. ஆனா இது ஒரு ரெப்ரஸன்டேஷனுக்காக தான் போட்டப்பட்டிருக்கு. ஆனா ஒவ்வொன்றுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மீனிங் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஜூதாக்கு வந்து மீனிங் ஆஃப் ஜூதா பாத்தீங்கன்னா பிரைஸ் சொல்லி பாக்குறோம். ஓகே, அந்த மாதிரி நீங்க ஒவ்வொன்றுக்கும் நீங்க வந்து ஒரு மீனிங் பாத்தீங்கன்னா என்னதுன்னா ரெவல்யூஷன் 7:5 meaning of each tribes in Bible. ஓகே, சொல்லி பார்க்கும்போது அங்க ஒவ்வொருத்தருக்கும் அந்த மீனிங் அது வந்து என்ன வரும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டு வரும், ஒரு சாங் மாதிரி ஒரு இது வரும். ரெவல்யூஷன் மீனிங் ஆஃப் ஈச் ட்ரைப்ஸ் இன் ஈச் ட்ரைப் ஆஸ் எ சாங். இல்ல இதை வந்து நான் சாட் ஜிபிடி கிட்ட கேட்டா அது கரெக்டா சொல்லும். அத தனியா நம்ம வந்து பண்ணுவோம், அதை ஒன்னொன்னையும் கண்டுபிடிச்சு ஓகே, அது ஒட்டுமொத்தமா ஒரே இதுல வரணும்ல. ரெவல்யூஷன் 7:5-8 ஓகே. ஸோ அல்டிமேட்டா இது ஒரு பாத்தீங்கன்னா ஒரு சாங் மாதிரி வரும். என்னதுன்னா பிரைஸ் பிஹோல்ட் எ சன் குட் ஃபார்ச்சூன். ஓகே, அது பிரைஸ் பிஹோல்ட் எ சன் சொல்லும்போது கிரைஸ்ட குறிக்கதா இருக்கா. ஓகே, குட் ஃபார்ச்சூன், ஹாப்பி மை ரெஸ்லிங் காசிங் டு ஃபர்கியூட், என்னோட துன்பங்கள்லாம் வந்து நான் மறக்கிறதுக்கு, ஹியரிங் அட்டாச்ட் ஆர் ஜாயின்ட். ஓகே, there is a reward. ஓகே, ஒரு இது ரிவார்ட் இருக்கு. டிலைட் என்ன டுவெல்லிங் டிலைட், மே ஹி ஹேட் சன் ஆஃப் ஹிஸ் ரைட் ஹேண்ட் சொல்லும்போது இயேசு கிறிஸ்து பத்தி அந்த ஒரு பேர் மாதிரி ஒரு அவரை பத்தி குறிக்கிற மாதிரி ஒரு கான்டெக்ட் வருது பாத்தீங்களா. சன்ல இருந்து அந்த கான்டெக்ட் வருது பாத்தீங்களா. இதுதான் வந்து சும்மா இது ஒரு இன்டர்பிரேஷன் தான். என்னதுன்னா அந்த நாமம் வந்து அவங்க தலைமையில இருக்கும் சொல்லி போட்டிருக்கும் சொல்லி பாத்தீங்களா. மை நேம் வில் பி ஆன் தேர் ஹெட் சொல்லிட்டு எங்கன்னா 14ல இருக்கும். ஸோ மேபி அது வந்து கிரைஸ்டோட அந்த இதை சொல்றதா இருக்குமா சொல்லிட்டு. ஓகே, ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஹூ ஹேஸ் ஹிஸ் நேம் அண்ட் த ஃபாதர்ஸ் நேம் ரிட்டன் ஆன் தேர் ஃபோர்ஹெட். ஓகே, அப்புறம் they sang a new song before the throne and before the 4 living creatures and the elders. No one could learn the song except the 140,000 who had been redeemed from the earth. Okay. These are who did not defile themselves with women, for they remain virgins. They follow the lamb wherever he goes. They were purchased from among the mankind
offered as a first fruit to the god and lamb. சூப்பரா பாருங்க. They were purchased from among the mankind. ஹியூமனிட்டி கிட்ட இருந்தே பர்ச்சேஸ் பண்ணப்பட்டவங்களாம். இங்க சொல்லப்படுற ஏழுல சொல்லப்படுற இதுக்கு வந்து அர்த்தம் என்னதுன்னா, இது சர்ச்ல வந்து காட் என்ன பண்றாருன்னா ஒருத்தரையும் ஒரு இடத்துல சேர்க்கிறாரு. ஒரு குரூப்பா ஃபார்ம் பண்றாரு சொல்லி பாக்குறோம். அது எதுக்காக இந்த மாதிரி பண்றாரு சொல்லி ரீசன் தெரியாது நம்மளுக்கு. ஆனா என்ன ரீசன் சொல்லி பாத்தீங்கன்னா, ஆரம்பத்துல இருக்கிற ஒரு பர்பஸ் என்னதுன்னா, உன் சந்ததி மூலமா உலக மக்கள் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படும் சொல்லி சொல்றதுனால அந்த அவரோட சந்ததி ஆகிய அந்த ட்ரைபிள்குள்ள வந்து நம்மளையும் வந்து வைக்கிறார் சொல்லி பாக்குறோம். இங்க ஸ்பெசிபிக்கா யூதர்கள் மட்டும் இங்க வராம சொல்லி கிடையாது. இங்க ஸ்பெசிபிக்கா சொல்லப்படுறது பாத்தீங்கன்னா, சபையே வந்து பாத்தீங்கன்னா புரஜாதி மக்கள் எல்லாரும் சேர்ந்துதான். யூதர்கள் இருக்காங்க, ஜென்டல்ஸ் இருக்காங்க, அடிமை இருக்காங்க, சுதந்திரம் இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க. எல்லாரும் சேர்ந்துதான் சபையா இருக்காங்க சொல்லி பாக்குறோம். இங்க ஏற்ற அந்த இதுவே கிடையாது சொல்லி பாக்குறோம், டிஃபரன்சியேஷனே கிடையாது. எதுக்காக இந்த மாதிரி ட்ரைப் மாதிரி பிரிச்சிருக்கா சொல்லி தெரியல. அது ரீசன் கண்டுபிடிக்கதான் இந்த மாதிரி நம்ம வந்து பாட்டு அவர் பேர்ல வந்து ஒரு மீனிங் இருக்குமா, இதா இருக்குமா, அதா இருக்குமா சொல்லி நம்ம இன்டர்வியூட் பண்றோம். அது தப்பா கூட இருக்கலாம், நம்மளுக்கு தெரியல. ஆனா அது கீழே இருக்கிறது பாத்தீங்கன்னா யார் இவங்க கிரேட் மல்டிடியூட், திரள் கூட்டம். இவங்கதான் வந்து பரலோக அழைப்புக்காக ஆரம்பிச்சவங்க, ஞானஸ்தானம் எடுத்தவங்க. ஆனா வந்து எடுக்க முடியாம வந்து அந்த ஓட்டத்தை வந்து வெற்றி பெறாம நிறுத்திட்டாங்க. அது இல்ல ஓடுறாங்க, ஆனா ரிவார்ட பெறல, சபையாவல. அக்னினால அந்த கடைசியில வந்து சோதிக்கு இது பண்ணும்போது அவங்களும் ரசிக்கப்படுறாங்க. ஆனா அக்னியில் தப்பினது போல இருக்கும் சொல்லி பார்க்கிறோம். இது இந்த உலக, ஏன்னா இவங்க ஆனா பூமிக்கு வர முடியாது, பரலோகத்துக்கு மட்டும் தான் போக முடியும் சொல்லி போவாங்க. ஏன்னா பூமிக்குரிய ஆசீர்வாதம் இதை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஞானஸ்தானத்துல, ஒரு கவர்னட் பண்ணிட்டாங்க. நான் இனி மனுஷனா வாழ மாட்டேன், நான் இனி பரலோகவாசியா நான் வாழ்றேன், ஏஞ்சல பரலோகத்துக்கு போன வாழ்றேன் சொல்லிட்டு. அதனால காட் என்ன பண்றாருன்னா அவங்களுடைய அந்த ஞானஸ்தானத்தை பொறுத்து அவர் பரலோகத்துக்கு கொண்டு வர சொல்லி பார்க்கிறோம். ஆனா அவங்க நல்லா பயங்கரமா ஓடி இருந்தாங்கன்னா, உண்மையா இருந்தாங்கன்னா கண்டிப்பா இவங்களும் சபையா இருப்பாங்க. எல்லா நாமத்துக்கு மேலாக கிரைஸ்ட் கூட வலது பஸ்ல உட்காந்துருப்பாங்க. அதனால இவங்க வந்து நார்மல் ஏஞ்சல்ஸ் மாதிரி இருக்காங்க சொல்லிட்டு. இப்போ இதுல ஒரு இன்ஃபர்மேஷன், அதாவது என்ன சொல்றது, அப்பப்ப ஒரு கேள்வி வந்துகிட்டே இருக்கு எனக்கு. எப்படின்னா, இப்போ அப்போஸ்தலர் 12 பேர் இருந்தாங்க. அதுல பவுலையும் வச்சுக்கோங்க, இவரை விட்டுருங்க, யூதாஸ் இஸ்காரியோத்தை விட்டுருங்க, பவுலை வச்சுக்கோங்க. இவங்க எல்லாருமே ஜூஸா இருந்தவங்க, அப்படிதானே? 12 பேருமே ஜூஸா இருந்தாங்க. இப்போ 2 விஷயத்தை பத்தி பேசணும் நம்ம. ஒண்ணு வந்து எட்டர்னல் லைஃப், அதாவது நீங்க யாரெல்லாம் மறிச்சாங்களோ எல்லாருமே கிரைஸ்ட் வந்தார், அதுக்கு தான் வர்றாரு. என்ன சொல்றது, ஃபர்ஸ்ட் ரிசரக்ஷன் வந்து அதுக்கு அவர் உயிர்த்தெழுந்தது வந்து மரணத்தை ஜெயிக்கிறதுக்காகவும் எல்லாருக்கும் அந்த எட்டர்னல் லைஃப் கொடுக்கறதுக்காகவும் அது நடந்து முடிஞ்சிருச்சு. அதனால அந்த ப்ராமிஸ் நிறைவேறிடுச்சு, அதுதானே? ஆமா. இப்ப இட்டர்னல் லைஃபே நீங்க பாத்தீங்கன்னா அது எப்படி மனுஷங்களுக்கு கிடைக்குது, எப்படி ஆதம் இழந்தாரு இட்டர்னல் லைஃப? அந்த நன்மை ஜீவ விஷயத்தின் கனியை சாப்பிட்டாதான் உயிரோட வாழ முடியும். ஓகே, அப்போ அந்த ஜீவ விஷயத்தின் கனியை சாப்பிடாதபடிக்கு வெளில அமைச்சிடுறாங்க சொல்லி பாக்குறோம். திருப்பி அவங்க ஜீவ விஷயத்தின் கனியை சாப்பிட்றது தான் வந்து பாத்தீங்கன்னா கடைசியில வெளிப்படுத்தல 22 நம்ம பாக்குறோம். அவங்க சாப்பிட்றதுக்கான ஒரு வழி பிறகு சொல்லி பாக்குறோம். அப்போ அவங்க சாப்பிட்டுதான் என்ன பண்ண முடியும், நித்திய ஜீவனை வந்து தக்க வச்சுக்க சொல்லி பாக்குறோம். அவங்களுக்குள்ளேயே வந்து நித்திய ஜீவன் இருக்கும் சொல்லி கிடையாது, அவங்க சாப்பிடணும். இப்படி சாப்பாடு சாப்பிட்ற மாதிரி அந்த பழத்தை வந்து சாப்பிடணும். ஸோ இது ஒரு பக்கம். 2வது பக்கம் என்ன, இன்னொன்று வந்து ப்ராமிஸ் ஃபார் சர்ச் அப்படின்னு பக்கம், சபையின் அழைப்பு. அப்போ அந்த சபையினோட அழைப்பை வந்து இவங்க என்ன சொல்றாங்க, நீங்க வந்து ரூலிங்க்கு போயிருவீங்க அப்படின்றாங்க, தானே? இந்த 1,44,000. இப்போ இந்த ஜென்டைல்ஸும் இதுல பாட்டா இருப்பாங்க அப்படின்னு சொல்றது வந்து பாட்டில் மட்டும் சொல்லப்பட்டுச்சா இல்ல பழைய ஏற்பாட்டிலையும் சொல்லப்பட்டிருக்கு? பழைய ஏற்பாட்டில் நிறைய இடத்துல சொல்லப்பட்டு ஏகப்பட்ட வசனம். எங்க பார்க்கலாம் பழைய ஏற்பாட்டுல?
call ம்ஹ்ம். not my people, my people. ம். Romans 9:25. அதை போயிட்டு அங்கிருந்து நம்ம வந்து கோட் பண்றது பார்க்கலாம். ம். Romans 9:25 I will call ம்ஹ்ம். my people who are not my people. Hosea 22:23. ம்ஹ்ம். இது எல்லாமே அவங்கள பத்தி தான். இங்கேயும் பார்த்தீங்கன்னா I will ம்ஹ்ம். in the very place where it was said to them, you are not my ம்ஹ்ம். people and they will be called the children of the living God. சொல்றது சபை பத்தி, ம்ஹ்ம். பிரஜாதி மக்களை பத்தி பேசுறாங்க. ஓகேவா? ம். இங்க ஏதாவது போட்டு பாருங்க. ம்ஹ்ம். Even as whom ம்ஹ்ம். he also called not only from the Jews but also from the Gentiles, as he says in Hosea. And ம்ஹ்ம். இங்க இந்த வசனத்துல இங்க ம். Hosea 1 ம்ஹ்ம். இதுல Isaiah he cries out concerning Israel, though the ம்ஹ்ம். number of Israel has been like the sand of the sea, only the remnant will be saved. Remnant ஒரு சொல்லி நம்ம பார்த்தோம் சிறுகூட்டம். பார்த்தீங்களா? ம். சிறுக்கூட்டம். சிறுகூட்டம். ம். யாரெல்லாம் அந்த ம். 7,000 பேரோ அந்த மாதிரி தான் கம்மி பீப்புள் தான் வந்து வராங்கன்னு சொல்லிக்கிறோம். ம்ஹ்ம். சர்ச்சில் மிச்ச பேர் தான் பிரஜாதி மக்கள் தான் உள்ள சேர்றாங்க. ஓகே, ம்ஹ்ம். ம்ஹ்ம். sentence sentence on the earth with ம்ஹ்ம். speech and finality. அது அழியும் சொல்லி பார்க்குறோம். Unless the Lord ம்ஹ்ம். Almighty has given us a descendant, we would have become like Sodom and Gomorrah. ஓகே, கொஞ்சம் பேர் மட்டும் தான் மீதியா ம்ஹ்ம். இருக்காங்க சொல்லி பார்க்குறோம். இந்த கொஞ்சம் மீதியான ம்ஹ்ம். பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா யூதர்கள் இருந்து தப்பிச்சவங்க சொல்லி பார்க்குறோம். ஓகே, அந்த சபைக்குள்ள எட்டரா வரவங்க. மிச்ச பேர் எல்லாருமே ம்ஹ்ம். பார்த்தீங்கன்னா ஜென்டைல்ஸ் தான். ம். ஸோ அதனால இங்க போட்டு பாருங்க. I will call them ம்ஹ்ம். my people who are not my people. ம்ஹ்ம். I will call ம். her my loved one who are not my loved one. முன்னாடி கிடையாது, ம்ஹ்ம். லவ்ட் ஒன் கிடையாது. ம்ஹ்ம். யார லவ்ட் ஒன்னா யூசர்கள் தான், ஜூஸ் பீப்புள் தான். ம்ஹ்ம். ஆனா இப்ப என்ன ஆயிட்டாங்க சொல்லி பாத்தீங்கன்னா உலக மக்கள் அந்த ம்ஹ்ம். பிரஜாதிகள் அந்த இது போறது ஆஃபர் போறது. ம்ஹ்ம். இதுதான் நம்ம கொர்நேலிய வீட்டுல வந்து நடக்கிறோம். அந்த ஹோலி ம்ஹ்ம். ஸ்பிரிட் இறங்கணும் வந்து அப்பதான் புரிய வரும் யாருக்கு, நம்ம ஓகே. பேதருக்கு. ம். ஓகே. ம். இன்னும் நிறைய வசனம் இருக்கு பிரஜாதிகளுக்கு. ம்ஹ்ம். ம்ஹ்ம். சரி. ம்ஹ்ம். ம். அதனாலதான் கலாத்தியர்ல பாத்தீங்கன்னா பயங்கரமா பேசுவார். பழைய ம்ஹ்ம். எல்லாத்துலயும் பவுல் நிறைய கோட் பண்ணிருப்பார் பழைய ஏற்பாடு ம். வசனங்கள்ல. இங்க ம்ஹ்ம். எங்க சொல்லி ஏகப்பட்ட வசனங்களை கோட் பண்ணிருப்பார். ம்ஹ்ம். ஓகே. உங்களுக்கு என்ன தாட் இருந்ததுன்னா அந்த 12 ட்ரைப்ஸ்ல வந்து ம்ஹ்ம். ஒன்லி ஜூயிஷ் மட்டும் தான் இருப்பாங்க சொல்லி நினைச்சீங்களா? ஆ. ஏன்னா அந்த இடத்துல வந்து அவங்க வந்து ஸ்பெசிஃபிக்கா ஜென்டைல்ஸ் பத்தி எதுவுமே சொல்லல. இவங்க வந்து இந்த ட்ரைப ஸ்பெசிஃபிக்கா மென்ஷன் பண்ணுவோம். அப்ப ம். அப்போ இதுல ஜென்டைல்ஸ்க்கு எங்க இடம் இருக்கு அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். ட்ரைபே ஃபர்ஸ்ட் ம். காலி ஆயிடுச்சு. ம்ஹ்ம். இஸ்ரேல் ட்ரைப் வந்து மிக்ஸ் ஆயிடுச்சு ஆக்சுவலா ம்ஹ்ம். ஆரம்பத்திலேயே. ம்ஹ்ம். அப்புறம் ம்ஹ்ம். சமாரி ஆயிட்டாங்க. சமாரியர் கூட வந்து யூதர்கள் வந்து கலந்து கூட மாட்டாங்க. யூதர்கள் ம்ஹ்ம். சொல்றது வந்து பாத்தீங்கன்னா வெறும் ம்ஹ்ம். யூதால இருந்த சில மக்கள் மட்டும் தான் வந்து ம். ஒரிஜினலா இருந்தாங்க. ஓகே, ம்ஹ்ம். பெஞ்சமின் கோத்தர் இருந்தாங்க, அப்புறம் ம். யூதா இருந்தாங்க. 2 கோத்தர் ம்ஹ்ம். தனியா ம். பிரிஞ்சது பாத்தீங்களா? அதனாலதான் ம். யார் இவர் வந்து பாத்தீங்கன்னா யூதா கோத்திரம். அப்புறம் லேவி, ம்ஹ்ம். லேவியர்கள் ம். வந்து எப்படி வந்து ஒரு ம்ஹ்ம். பக்கத்துல இருப்பாங்க பாத்தீங்களா? அந்த மாதிரி லேவி ம். இதான் சொல்லி ம்ஹ்ம். போறோம். மிச்சம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மிக்ஸ் ஆகி போயிடுச்சு. அது அப்பயே ம்ஹ்ம். இந்த அப்போஸ்தல் சரி 722 பிசி அப்பயே வந்து முடிஞ்சிச்சு. ம்ஹ்ம். அதனாலதான் வந்து யூதர்கள் வந்து என்ன பண்ண மாட்டாங்கன்னா சமாரி கிட்ட மிக்ஸ் பண்ண மாட்டாங்க, பேச மாட்டாங்க. ம்ஹ்ம். ம்ஹ்ம். அவ்வளவு. ஏன்னா அவங்க இஸ்ரேல் மக்களா இருந்தாலும் ஆனா ம். வந்து எந்த கோத்திரமே தெரியாது யாருக்கும். ம்ஹ்ம். ம்ஹ்ம். அங்க போய் மிக்ஸ் ஆயிடுச்சு ம்ஹ்ம். அந்த 10 கோத்திரமும். சரி. திரும்பி அவங்கள வந்து பிரிச்சு எடுக்கிறதுதான் அந்த இது. சரி. சரி ஜூஷ் மேத்தி. பேர் அவ்வளவுதான் வந்து எனக்கு தெரியும். ம்ஹ்ம். ம். ஜூவிஷ் சொல்ற பேர் வந்தது எதுல இருந்து வந்ததுன்னா யூதா. ம்ஹ்ம். ம். யூதா தான் பிரைமரி கோத்திரமா இருந்ததுனால தான் ஜூஷ் சொல்லி பேரு. ம்ஹ்ம். ஏன்னா அவங்க ம்ஹ்ம். மெஜாரிட்டி யாருன்னா ஜூட் பீப்புள். ம்ஹ்ம். அதனால தான் இந்த இதுலயே பாத்தீங்கன்னா ஜூட் சொல்றவங்க தான் ஃபர்ஸ்ட் அந்த ரெவல்யூஷன்லயே ம். பாத்தீங்கன்னா ம். அவங்க தான் இருப்பாங்க ஃபர்ஸ்ட். ம். ம். ஜூட் ம்ஹ்ம். யூதர்கள். மற்றபடி மிச்சம் ம்ஹ்ம். எல்லாமே பாத்தீங்கன்னா புறஜாதி மக்கள் தான். அந்த காமெடி அந்த இதுதான் இருக்கும். ம்ஹ்ம். சரி. பெஞ்சமின் கொஞ்சம் பேர் இருப்பாங்க. ஆனா ம்ஹ்ம். ஓரளவு ம்ஹ்ம். சரி மேத்தி. அவ்வளவுதான். சரிப்பா, ஓகேப்பா. முடிச்சுக்கலாங்களா? ப்ரே பண்ணிக்கலாம். ம். காப்பரிசமும் பூமி இறக்கம் நிறையும் பரம தந்தையும் கூடிய முடிய வார்த்தைகளை தியானிக்கும்படி உங்களுக்கு
கர்த்தாவே, உடைய சத்தியத்தின் வார்த்தைகளை நாங்கள் ஆழமாக அறிந்து கொள்ளும்படிக்கு கர்த்தர் சித்தம் கொண்டதற்காக எனக்கு அழைப்பின் கீழ் நாங்கள் வருவதற்கும் இந்த அழைப்பின் மகத்துவத்தை நாங்கள் தெரிந்து கொள்வதற்கும் கர்த்தர் சித்தம் கொண்டீர். இந்த அழைப்பின் மகத்துவத்தை நாங்கள் இன்னும் ஆழமாக அறிந்து உணர்ந்து அதன் கீழ் நாங்கள் பரிபூரணமாக நீர் விரும்பும்படி நாங்கள் பரிசுத்தம் நடந்து விசுவாசத்தினால் நாங்கள் ரட்சிக்கப்படவும் அந்த விசுவாசத்தை நாங்கள் அறிக்கையினால் நாங்கள் மீட்பை பெற்றுக்கொள்ளவும் கர்த்தர் தாமே எங்களை வழிநடத்த வேண்டும் என்று நம்மை ஜெபித்தோம். ஓகே ஜெபின், பார்க்கலாம் நம்ம. ஓகே, மண்டே வேற ஏதாவது நீங்க படிக்கும் போது ஏதாவது இது இருந்தா கூட நீங்க இது பண்ணுங்க, சொல்லுங்க, நம்ம பார்க்கலாம். ஓகே ஜெபின். சரி, பாய்.